الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹு தாலா யாருக்கு நன்மையை நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தீனை விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹைரை நன்மையை நாடியுள்ளான் என்பது அர்த்தமாகிறது. இந்த நிகழ்ச்சியிலே வரலாற்றில் தோன்றிய வழிகட்ட அமைப்புகளும் அவற்றின் இன்றைய தாக்கங்களும் என்கிற அடிப்படையில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். வரலாற்றில் தோன்றிய வழிகட்ட அமைப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டால், அவற்றை பற்றி தெரிந்து கொள்வது அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவசியமான ஒரு அம்சமாக ஆகிறது. ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாஹிபு சிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர் என்று சொல்லப்படுவார். அவர் சொல்கிறார், எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், நான் கெட்ட விஷயங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருப்பேன். ஏன் என்று கேட்டால், அந்த கெட்ட விஷயங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அதை பற்றிய அறிவு தேவை என்கிறதுக்காக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன் உலித பில் இஸ்லாம், யார் இஸ்லாத்தில் பிறந்து வலம் யாரிபில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்தை பற்றி அவர் அறியவில்லையோ அவர் இஸ்லாத்தை துண்டு துண்டாக சிதைச்சிருவாரு என்று சொல்றாங்க. நீங்க இஸ்லாத்தில் இருந்தா ஜாஹிலியத் பற்றிய அறிவு உங்களுக்கு தேவை என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று சொல்லி காட்டுகிறது. இந்த அடிப்படையில் வரலாற்றில் இருந்த வழிகட்ட அமைப்புகள் அது எதற்காக உருவானது, இன்றைக்கு அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நாங்கள் சத்தியத்தில் நிலைத்து நிற்பதற்கு அவசியமான ஒரு அம்சமாக அமைகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உலகில் நிறைய இஸ்லாமிய பெயர்களோடு நிறைய அமைப்புகள் இருக்கிறது. நாங்களும் ஏதோ ஒரு அமைப்பின் அங்கத்தவராக மெம்பர்ஷிப் பெற்றாக்கள் இல்லைன்றாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் தான் நாங்களும் இருக்க போகிறோம். எனவே முதலாவது ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எங்களை முஸ்லீமாக பிறக்க வைத்து முஸ்லீம் குடும்பத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு செய்யக்கூடிய பெரிய அருளே அவனுடைய ஹிதாயத் தான், நேர்வழிதான். நாம் எமது இந்த ஹிதாயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா மூமின்களுடைய துவாவை பற்றி குர்ஆனில் சொல்கிற போது, ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை தடம்புரடச் செய்து விடாதே. வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப், உன்னிடமிருந்து எங்களுக்கு நீ அருளை தருவாயாக, நீ மிகப்பெரிய கொடையாளன் என்கிற ஒரு துவாவை மூமின்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, மூமின்கள் இந்த துவாவை கேட்கணும்னு அல்லாஹு தஆலா சொல்கிறார். எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை தடம்புரள செய்து விடாதே என்கிற துவா. இந்த துவாவை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லக்கூடிய இடம் எதுன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னால், சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்பம் 3ஆம் வசனத்திலே முஹ்கம் முத்தசாபிஹாத் என்று 2 விதமான குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அதில் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிற போது, ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ,
ஃபயத்தபி மா தஸாபஹ மின்ஹு இப்திகால் ஃபித்னா, ஃபித்னாவை உண்டாக்கும் நோக்கத்தில் அவர்கள் பல அர்த்தங்களுக்கு இடம்பானாததைத்தான் பின்பற்றுவார்கள். வப்திகாய தஅவீலிஹி, அந்த எந்த வசனம் ரெண்டு அர்த்தத்துக்கு இடம்பாடு இருக்குதோ அதனுடைய முடிவான பொருள் என்ன என்று அறிய வேண்டும் என்று பிரச்சனைக்குரிய விஷயத்தை தான் தோண்டுவாங்க என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லிட்டு, குர்ஆனுடைய முஹ்கமான வசனங்களை விட்டுவிட்டு முத்தசாபிகாத்தான வசனங்களை யாரு அதுல போய் மூழ்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஹிதாயத்தை இழக்க வேண்டி வரும், நேர்வழியை இழக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையும் அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்தியாவுல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்று பிரார்த்திக்க அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகிறான் என்றால், நாங்கள் பெற்ற நேர்வழியை தக்க வைத்துக் கொள்கிற விஷயத்தில் எங்களுக்கு அக்கறை தேவை என்கிற ஒரு அம்சத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், உண்மை தெளிவானதுக்கு பிறகும் சத்தியம் புரியப்பட்டதுக்கு பிறகும் வழிகேடு வருமா, எங்களோட பிள்ளைகள் தவறான வழியில போவாங்களா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு கேட்டா, நாங்க தவறு செய்ய மாட்டோம், எங்களோட பிள்ளைகள் தவறுல போக மாட்டாங்க, நாங்க சத்தியத்துல தானே இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியுடைய துஆவை எங்களுக்கு சொல்லி தருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, வஜ்னுபினி வபனிய அன்னாபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடு, தூரமாக்கிரு என்று துஆ கேட்கிறாங்க. உலகத்தில் சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்களில் மிக தீவிரமா பிரச்சாரம் செய்தவங்க இப்ராஹிம் நபி தான். இப்ப நாங்கள்டா உதாரணமா நாங்க கத்தம் பாத்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறோம். எங்கட பிள்ளைகள காலத்தில் கத்தம் பாத்தியான்னு ஒன்று இருக்காது, அடையாளமே தெரியாம அழிஞ்சு போயிடும். நாங்க இப்படி கத்தம் பாத்தியாவுக்கு எதிராக பேசும்போது எங்கட பிள்ளைகள் அதுல இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தைரியம் இருக்கு எங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்துக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டத்தை செஞ்சவங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்துரு என்கிற துஆவை இப்ராஹிம் நபி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்களும் எங்களுடைய நேர்வழிக்காக வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வளவு துஆ செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே இந்த சமுதாயம் பல கூறுகளாக பிரியும் என்பதை எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் இதை எங்களுக்கு குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரான் 105, 107 அல்லாஹ் தஆலா, வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தங்களிடம் சத்தியம் தெளிவான சான்று வந்ததற்கு பிறகும் முரண்பட்டு பிரிந்து போனவர்களைப் போல நீங்க இருந்திராதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உண்மை தெளிவானதுக்கு பிறகும் முரண்பட்டு பிரிந்து போனவர்கள் போன்று நீங்க இருந்திராதீங்க. உலாய்க லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான தண்டனை இருக்கிறது என்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் செய்கிறார். இன்னொரு வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து கொண்டவர்களை பொறுத்தளவில், வகானு ஷியான், ஷியானா கூட்டம், பல கூட்டங்களாக பிரிந்து போனவர்களை பொறுத்தளவில், லஸ்த மின்ஹும், நபியே நீங்கள் அவர்களை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹு தஆலா மார்க்கத்தை கூறுபோடுதல் என்கிற அம்சத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறார். முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரிவுகளுக்கும் அதற்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, நபி அவங்க அதாவது ஃபத்ஹு மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு போருக்கு போறாங்க, ஹுனைன் போர். மக்கா வெற்றிக்கு மதீனாவிலிருந்து வந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 10,000. ஹுனைன் போருக்கு போகிற போது போன சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 12,000. அப்ப அந்த மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2,000 பேரும் இந்த படையோட போறாங்க. புதிய ஆட்கள், இஸ்லாத்துக்கு அப்பதான் வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அதை சொல்லியே சொல்றார், நாங்க இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்களா இருந்தோம். நாங்க போற வழியில காபிர்களுக்கு ஒரு புனித மரம் இருந்துச்சு, அதுக்கு பேர் தாத்து அன்வாத் என்கிற மரம்.
அவங்க எங்கேயாவது போருக்கு போனா அந்த தாத்து அன்வாத்துல மரத்துல வாழை கொழுவாங்க. அதுக்கு பிறகு எடுத்துட்டு போனா அந்த வாளுக்கு ஒரு பவர் வாரதை அவங்க நம்பினாங்க. காபிர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, இஜ்அல் லனா தாத்த அன்வாத் கமாலஹும் தாத்து அன்வாத். காபிர்களுக்கு தாத்து அன்வாத் என்கிற ஒரு புனித மரம் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத் என்கிற ஒரு புனித மரத்தை உண்டாக்குங்க என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? மூசாவுடைய தோழர்கள் மூசா நபியிடத்துல கேட்ட மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. கடல் பிறந்து அடுத்த கரைக்கு போனதுக்கு பிறகு சிலைகளை கண்டுட்டு இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, பார்த்து வணங்குறதுக்கு அவங்களுக்கு பல தெய்வங்கள் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை உண்டாக்குங்க என்று மூசாவுடைய தோழர்கள் கேட்டாங்க. அதே கேள்வியை தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. லதத்தபியன்ன சுனனமன் கான கபலக்கும் ஹதுவல் குதுவத்தி பில் குதுவா, உங்களுக்கு முன்பிருந்தவர்களுடைய வழிமுறையை சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் நீங்க பின்பற்றுவீங்க. அவர்களில் ஒருவர் உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் உள்ள போவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல முஸ்லிம் உம்மத் யூத கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணும் என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்குள்ள வழிகேடு வருவதற்கான காரணங்கள் ஒன்று, அவங்க ஒன்று செஞ்சா அதை மாதிரி ஒன்று நாங்களும் செய்யணும் என்கிற மனநிலை அடுத்தவங்களை போல நாங்களும் ஏதாவது செய்யணும் என்கிற மனநிலை இந்த மார்க்கத்தில் வழிகேடுகளை கொண்டு நுழைக்கும் என்கிற செய்தியை எங்களுக்கு சொல்கிறது. மற்றும் ஒரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளவுகள் வரும் என்பதையும் பிளவுகள் இருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கிறதையும் சொல்றாங்க. இந்த உம்மத்து 73 கூட்டமாக பிரியும், 72 கூட்டம் நரகம் நுழையும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் நுழையும் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் அந்த 72 கூட்டம் எதுன்னு கேட்கல, ஏன்னா அது கஷ்டம், பின்னால வரப்போறது. 73வது கூட்டம் சொர்க்கம் போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அந்த கூட்டத்தை தெரிஞ்சு கொண்டா அது அல்லாத கூட்டம் எல்லாம் நரகம்ன்றது தெளிவாயிரும். சொர்க்கம் போறது ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எதுன்னு தெரிஞ்சா அந்த சொர்க்கம் போற கூட்டத்தை தவிர மற்ற எல்லா கூட்டமும் நரகம் போறது. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த சொர்க்கம் போற கூட்டம் யாருன்னு கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அல் யௌம், நானும் எனது தோழர்களும் இன்று எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் சொர்க்கம் போறவங்க, இதுக்கு மாற்றமா இருக்கிற எல்லாருமே நரகம் போறவங்க. அப்ப சஹாபாக்களுக்கு லேசாக சொர்க்கம் போற கூட்டம் இது என்று சொல்லப்பட்டு விட்டது. அப்ப இந்த ஹதீஸிலும் முஸ்லிம் உம்மத் பல கூறாக பிரியும் என்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பிரிவுகளின் போது எங்களை நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அடிப்படையான கொள்கையை உருவாக்கக்கூடிய பிரிவுகளை பொறுத்தளவு ஒரு 5-6 பிரிவுகளை தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். அவங்களுடைய தோற்றத்தையும் அது சம்பந்தமான சில தகவல்களையும் சுருக்கமாக சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே சில சஹாபாக்களிடத்தில், அதே மாதிரி முஸ்லிம்களுக்குள் இருந்த சிலரிடத்தில் சில வெளிப்படையான தவறான போக்குகள் தென்பட ஆரம்பித்தது. இஸ்லாம் என்கிறது அதாவது ஒரு சைட்டை விட்டுட்டாண்டா அடுத்த சைட் வழிகேட்டில் போற மாதிரியான நுணுக்கமான அமைப்பை கொண்டது. உதாரணமா, சஹாபாக்களில் சிலர் வணக்க வழிபாட்டில் ஆர்வம் காட்டினார்கள். அந்த ஆர்வம் எல்லை மீறுகிற போது அவர்களிடத்தில் நாம் இன்னும் எதை வழிகேடு என்று சொல்கிறோமோ அந்த மாதிரி சிந்தனை வந்திருக்குது. ஒரு சஹாபி ஒரு ரோட்ல வாராரு, ஒரு மலையடிவாரம் இருக்குது, அந்த மலையடிவாரத்தை ஒட்டி ஒரு நீரோடை ஓடுது, அங்கு சில பல மரங்கள் இருக்குது. அவரோட மனசுல என்ன எண்ணம் வருதுன்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்வை தொழுது கொண்டு விக்ரு செஞ்சு கொண்டு இந்த தண்ணியை குடிச்சு கொண்டு இந்த பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைப்புறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் அனுமதி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு யகூதியத்தையோ நஸ்ரானியத்தையோ நான் கொண்டு வரவில்லை, எல்லாரும் பின்பற்றக்கூடிய அதாவது ஹனீஃப் பொருத்தமான ஒரு மார்க்க வழிமுறையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி
அதை கண்டிக்கிறாங்க. சஹாபாக்களில் சிலர் தங்களுடைய ஆண்மையை நீக்கி கொண்டு வணக்க வழிபாட்டிலே இருக்க நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிச்சாங்க. சஹாபாக்களில் சிலர் எந்த நேரமும் சுன்னத்து நோன்பு பிடித்துக் கொண்டும் இரவு ஃபுல்லா வணங்கி கொண்டும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிச்சாங்க. இஸ்லாம் இபாதத்தை ஆர்வப்படுத்துது. இஸ்லாம் எந்த அளவு ஆர்வப்படுத்துதோ அந்த அளவு செய்தால்தான் அது நேர்வழி. அந்த விஷயத்துல எல்லை மீறி பெய்த்துட்டோம்னு சொன்னா, அதுல எல்லை மீறினா அடுத்த சைட் விடுபடும். அப்ப இஸ்லாம் அதை வழிகேடுன்னு சொல்லுது. பிற்பட்ட காலங்களில் சூபித்துவம் என்கிற பேர்ல வணக்க வழிபாடு என்று சொல்லி உலகத்தை புறக்கணிக்கிற சிந்தனை இந்த மாதிரி போக்கில் தான் உருவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிலேயே அந்த நேரத்திலேயே அந்த தலை எடுக்கும் போதே அதை கலைஞ்சிடுறாங்க. ஒரு சஹாபியை பத்தி கேள்விப்படுது. பகல் ஃபுல்லா நோம்பு பிடிக்கிறார், இரவு ஃபுல்லா தொழுகிறார், வணக்கத்தில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவர் ரசூல்லா இருக்கிறதுக்கு ஒரு தலகணியை வைக்கிறாங்க. அந்த தலகணி எடுத்து ரசூல்லா மடியில் வச்சுக்கொண்டு அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ பகல் ஃபுல்லா நோம்பு பிடிக்கிறதா இரவு ஃபுல்லா இந்த நின்று வணங்குறதான் கேள்விப்படுறேனே, உண்மையானு கேட்கிறாங்க. அவருக்கு சந்தோஷம். ஆகா, ரசூல்லா நமக்கு ஏதோ துவா செய்ய போறாங்கன்னு. ஆமாம் யா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல அப்படி செய்யாத, மாசத்துக்கு 3 நோன்பு பிடின்னு சொல்றாங்க. அவர் சொல்லா, எனக்கு அதை விட அதிகமா பிடிக்க முடியும் யா ரசூலுல்லாஹ். அப்ப மாசத்துக்கு 7 நோன்பு பிடின்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு அதை விட அதிகமா பிடிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்ப மாசத்துக்கு 15 நோன்பு, ஒரு நாள் நோன்பு மற்ற நாள் நோன்பு இல்ல, இப்படி பிடின்னு சொல்றாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அதை விட அதிகமா பிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, நோன்புல சிறந்தது தாவூது நபியுடைய நோன்பு. அவர் ஒரு நாள் நோன்பு பிடிப்பார், மற்ற நாள் நோன்பை விடுவார், அடுத்த நாள் நோன்பு பிடிப்பார், இப்படி மாசம் 15 நாள் நோன்பு அவர் பிடிப்பாரு. இதை விட அதிகமா பிடிக்கிறது சிறப்பு கிடையாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் ஆன்மீகம் ஒரு மனிதனிடத்தில் வருகிற போது எல்லை மீறுகிற போக்கு வந்தால் தவறுல கொண்டு போய் விட்டுவிடும் என்கிறத உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்திலே அதை பிளாக் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போருக்கு பிறகு அனிமத் பொருட்கள் ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு இல்லை அவங்களுக்கு கூட கொடுப்போம்லாம் பார்க்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுப்பாங்க, அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்காக. அப்ப ஆரம்பத்தில் வந்தாக்களுக்கு அது எரிச்சலா இருக்கலாம், ஒரு விளக்கம் இல்லாட்டி, நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட நேற்று முதலாத்து வந்தாக்களுக்கு கொடுக்குறாங்களேன்னு. அப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு, மரியாதை குறைவாக ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுறாரு. யா முஹம்மது ஏதில், முகம்மதே நேர்மையா பங்கு வைங்க, இது ஒரு நேர்மையான பங்கா தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லம் ஆதில் பமை ஆதில், நான் நேர்மையா பங்கு வைக்கிறேன்னு சொன்னா வேற எவன் தான் நேர்மையா பங்கு வைப்பான்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, விடுங்க அந்த முனாபிக்க கொள்றோம்னு சொல்லி. வேணாம், தொழுகிறாளா இருப்பான், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் சந்ததியில ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்களோட தொழுகையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட தொழுகையை விட சிறப்பா இருக்கும். நீங்களே அவங்க தொழுகையை பார்த்துட்டு எங்களை விட நல்லா தொழுகிறாங்கன்னு உங்களை குறைச்சி மதிப்பிடுவீங்க. அவங்களோட நோன்பை பார்த்தா உங்களை விட அழகா நோன்பு பிடிப்பாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, அது அவங்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது, வில்லிலிருந்து அம்பு வேகமாக வெளியேறுவதை போல இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். அந்த நேரத்தில் இவங்களை யார் கொள்றாங்களோ அவங்களுக்கு கூலி இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவன் சந்ததியில வந்தவங்க தான் ஹவாரிஜிகள். அலிகளில் அவங்க இவங்களுக்கு எதிராக போர் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளத்தை கண்டாங்க, அவங்களோட தலைவனுடைய அடையாளம் ஒன்று சொன்னாங்க, அந்த அடையாளத்தை அலிகளில் அவங்க கண்டாங்க. ஹவாரிஜ் என்று சொன்னால் ஹரஜ என்றால் வெளியேறினாங்க. ஹவாரிஜ் என்று சொல்லி சொன்னால் முஸ்லிம் சமுதாய கட்டமைப்பையும் அந்த ஆட்சியாளர்களையும் மீறி வெளியேறி போறவங்க. இவங்களோட பேசிக்காக நாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு எதிரான கொலையை சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி செய்கிற போது அவர் ஒரு நீதமான ஆட்சியாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 பேருடைய நீதமான ஆட்சியை முன்னறிவு செய்தார்கள். எனக்கு பின்னால் 30 வருடங்கள் கிலாபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவா, நபித்துவத்தின் அடியொட்டிய ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாவே நபித்துவத்தின் வழி நடக்கக்கூடிய ஆட்சின்னு சொன்னதுல அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த 4 பேருடைய ஆட்சியும் அடங்குது.
உஸ்மான் அல்லாங்க பல தடவைகள் சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டவங்க. அவரை எதிர்த்து ஒரு கூட்டம் வந்துச்சு. அவர் மீது பல்வேறுபட்ட அவதூறுகளை பலப்பிருந்தாங்க. செல்வத்தை குடும்பத்துக்கு கொடுக்கிறாரு, பதவியை குடும்பத்துக்கு கொடுக்கிறாரு, இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகளோடு பல பகுதிகளிலிருந்தும் ஒரு கூட்டம் திரும்பி வருகிறது, மதீனாவுக்கு வருகிறது. சஹாபாக்கள் பெரும்பாலானாக்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கக்கூடிய சந்தர்ப்பம். மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க அவங்களை எதிர்த்து சண்டை செய்வோம். ஆனா உஸ்மான் அல்லாங்க ரொம்ப சொப்டானவங்க, அவங்க இன்னும் தவற ஆரம்பிக்கல, நம்ம அதுக்கு தன்னை கொடுக்க கூடாது, விளக்கம் கொடுப்போம்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கத்துக்கு பிறகு அவங்க திரும்பி போனவங்க ஒரு சதியினால மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். ஆட்சிக்கு எதிராக வந்த இவர்களுடைய சிந்தனை போக்குக்கான அடித்தளம் என்னன்னு கேட்டா, தவறை கண்டால் தடுக்க வேண்டும், தவறை கண்டால் தடுக்கணும். முதலாவது கையால தடுக்கணும், இல்லைன்னா நாவால தடுக்கணும், இல்லாட்டி உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கணும். இதுதான் ஹதீஸ்ல வருது. ஒரு அடிப்படையை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எல்லா வழிகட்ட அமைப்பும் குர்ஆனே ஹதீஸ் தான் பேசுவாங்க. அதில் அவங்க விளங்கி கொள்ற விளக்கம் தான் பிரச்சனையா இருக்கும். ஹதீஸ் தெளிவா இருக்குது. மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிருஹு பியதி. உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அவர் அதை தன் கையால் நீக்கட்டும். இந்த ஹதீஸ அவங்க தவறா விளங்கினாங்க. அவங்கள நம்மளும் உதாரணமா, ஒரு மகன் சிகரெட் குடிக்கிறான், பாப்பா கண்டுட்டாரு, பல்லாரண்டு அரைஞ்சி தடுக்கிறாரு. யார் தீமையை கண்டாலும் கையால தடுத்தா பிரச்சனை இல்லை. பாப்பா சிகரெட் குடிக்கிறத கண்டு மகன் அரைஞ்சா அது என்னவாகும்? ஹதீஸை செயல்படுத்தினான்னு சொல்லலுமா? தீமையை கண்டா கையால தருங்கன்னு இருக்குது, மகன் கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு வாப்பாக்கு, நீங்க சிகரெட் குடிக்கிறீங்க, சரி ஹதீஸ் படி தானே மகன் செயல்பட்டு இருக்கிறான்னு சொல்லலாமா? அப்ப யாரு செய்யறது, எந்த அளவு செய்யறது என்கிற வரையறை இருக்குது. மாணவனுக்கு ஆசிரியர் தண்டித்து திருத்த முற்படலாம், ஆசிரியரை மாணவன் தண்டித்து திருத்த முற்பட இயலாது. கணவனை மனைவிய கணவன் தண்டித்து திருத்த முற்படலாம், மனைவி கணவனை தண்டித்து திருத்த முற்பட இயலாது. வழிமுறைகள் வேறுபடும். ஆட்சியாளர் தவறு செய்தால் ஆயுத முனையில் திருத்த முடியாது, திருத்தக்கூடாது. அப்படி போனா நாட்டில் கலவரமும் குழப்பமும் கொலைகளும் தான் அதிகமாகும். சாதாரண தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளன் கொலகாரனா மாறுவான். இதுதான் உலக வரலாறா இருக்கும். அப்ப இந்த ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்கடா, தீமையை தடுக்கணும் என்கிற விஷயத்துல எல்லாம் மீறி போறவங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயம் செய்ய மாட்டார் என்று யோசிக்காம, அவர் என்னமோ நான் நியாயத்தை பேசுறேன், நாங்க நீதித்த பக்கம் நிக்கிறவங்க காட்டி ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு நேர்மையா பங்கு வைன்னு சொல்லி. இப்ப அவரோட நினைப்பு என்னன்னா, நான் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய நீதவான், நேர்மையா நினைக்கிறவன், முகமது நபியை விட நான் நேர்மை தெரிஞ்சவன் ஒரு சிந்தனை போக்கு வருகிறது. இந்த நாசமா போன சிந்தனை வந்ததால தான் அல்லாஹ்வுடைய தூதரால சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டவங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஒழுக்கமும் அறிவும் கெட்ட சிலர் அவங்க கொலைகாரன், கொலைக்கு பங்க வச்சவன் சொல்லி இப்ப தீர்ப்பு சொல்ல வராங்க. எல்லாருக்கும் நீதிபதியின் நினைப்பு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்ப இந்த தன்மை, அதாவது தீமையை எதிர்ப்பதில் தீவிரம், எப்படி அந்த சில சஹாபாக்களுக்கு இபாதத் செய்வதில் எல்லை மீறி போகும்போது ரசூலுல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணாங்களோ, இவங்க தீமையை எதிர்ப்பதில் தீவிரத்துக்கு வந்தாங்க. இந்த தீவிரத்துடைய வெளிப்பாடு எப்படி அமைஞ்சுன்னு சொன்னா, அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, பெரும்பாவம் செய்யற எல்லாருமே காபிர்கள், அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க, நரகத்தில் நிரந்தரமா இருப்பாங்க. இது யாரோட முடிவுன்னு சொன்னா, ஹவாரிஜிகளுடைய முடிவு. மார்க்க முடிவை எடுக்கும் போது சிலர் அவருடைய இயல்புக்கு ஏற்ப எடுப்பாங்க, அப்ப பிழையாகும். சில நேரங்கள் தான் அந்த இயல்புடைய தன்மைக்கு ஏற்ப சரியாக அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு பத்ர் யுத்தம் முடிஞ்சிருச்சு, கைதிகளை என்ன செய்யணும் ஆலோசனை செய்யறாங்க. அதான் முதல் யுத்தம், கைதிகள் பற்றிய சட்டம் இல்லை, அவன் மசூரா பண்ணித்தான், சட்டம் இல்லாட்டி மசூரா பண்ணி முடிவு செய்யணும். ரசூல் சொல்லாங்க மசூரா கேட்குறாங்க, அபூபக்கர் நாங்கள் மசூரா சொல்றாங்க, இவங்கெல்லாம் யார், எங்களை சொந்தக்கார பிள்ளைங்க, இவங்களை நம்ம விட்டா அது இஸ்லாத்துக்கு பலமா அமையலாம், இவங்க இஸ்லாத்துக்கு வரலாம்,
அல்லது இவங்களை வச்சு நாங்கள் பயன்பெறலாம், இவங்களை விடுவதற்கு நாங்கள் தெண்ட பணம் எடுத்தோம்னு சொன்னால் மதீனா சஹாபாக்கள் எங்களால் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் இங்கே அந்த கஷ்டத்தை நீக்கலாம், இந்த கோணத்தில் அவங்க பேசுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவன் அவனையும் விடக்கூடாது, அத்தனை பேரையும் கொல்லணும். எப்படி கொல்லணும்னு சொன்னால், ஏண்ட சொந்தக்கார ஒருத்தன் பிடிபட்டிருக்கிறான், அவனை தாங்க நான் வெட்டுவேன். அப்பாஸ் பிடிபட்டிருக்கிறாரு, அவரை ரசூல்லா நீங்க வெட்டுங்க. அலியினுடைய சகோதரர் பிடிபட்டிருக்கிறார், அலிட கையில வாழை கொடுத்து அவன் தம்பியை வெட்ட சொல்லுங்க. அப்படி வெட்டினா தான் இதுக்கு பிறகு படையெடுத்து வரமாட்டாங்க. போய் மாட்டுனா முகமது அழிச்சிருவாருங்கிற பயம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தா இஸ்லாத்துடைய பாதுகாப்பு தன்மையை பார்த்தாங்க. இப்ப இதுல ரசூலுல்லாஹ் மனசு இயல்புடையே சொப்டானதுங்கிறதுனால அபூபக்கர்லாமுடைய ஆலோசனைக்கு சாஞ்சிச்சு. அபூபக்கர்லாமுடைய ஆலோசனையை தான் எடுத்தாங்க. ஆனா அதுல அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, உமர் ரலியல்லாஹுடைய முடிவு தான் சரி என்று வந்துச்சு. நீங்க எப்ப பலம் பெற்றீங்களோ, இதுக்கு பிறகு இவங்களை விடுதலை செஞ்சா எங்களுக்கு அடிக்க மாட்டாங்க எங்களுக்கு தைரியம் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு வலுவாயிச்சு, அப்ப நீங்க மன்னிப்புங்க. ஆனா இப்ப மன்னிச்சது பிள்ளைங்கிறது குர்ஆன் வசனம் வருது. நான் இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, கருத்துக்களை சொல்லுகிற போதும் ஏற்கிற போதும் அவருடைய டைப்புக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை விரைவாக ஏற்றுக்கொள்வோம். நான் கொஞ்சம் ரஃப்பான ஆளா இருந்தா ரஃப்பான கருத்து எனக்கு டக்குன்னு பிடிக்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதர்களில் கடும்போக்குள்ள சிலர் தீமையை எதிர்க்கிற விஷயத்தில் தீவிரமா இருந்ததுனால பாவம் செய்கிறவர்கள் மீது வெறுப்பு அவங்களுக்கு அதிகமாச்சு. இப்ப சாதாரணமா இன்றைக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒருத்தன் குடிச்சு கொண்டிருக்கிறான், இவனை முஸ்லீம்னு சொல்லலாமான்னு கேட்டா, குடிகாரனை எப்படி முஸ்லீம்னு சொல்றது? முஸ்லீம்னா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவன், இவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவன் சொல்லணுமாங்கிறது தான் எங்களுக்கு நியாயமான வாதமா தெரியும். ஒரு முஸ்லீம் விபச்சாரம் செய்வானான்னு கேட்டா மாட்டான்னு தான் சொல்லுவோம். செஞ்சா அவன் முஸ்லீமா காவிரான்னு கேட்டா குழம்பிடும். எங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்னு அவங்க சொன்னாங்க காவிர்னு சொல்லி. அஹ்லு சுன்னாவுடைய முடிவுண்டா பாவி, முஸ்லீம் ஆனா அவன் பாவி என்கிறது அஹ்லு சுன்னாவுடைய முடிவு. அப்ப இந்த கவாஜிகளுடைய இந்த சிந்தனை மார்க்கத்தில் அறிவு இல்லாமல் ஆர்வம் இருந்தவர்களுக்கு எடுபட்டுச்சு. சரிதானே, தீமையை எதிர்க்கிறாங்க, தீமைக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க, அப்பதான் தீமையை ஒழிக்கலாம் என்கிற அளவுல அவங்களோட சிந்தனை இருந்துச்சு. இந்த ஹவாரிஜ் இந்த கூட்டம் அதிகமா அலிரலியல்லாஹுடைய படையிலிருந்து வெளியாஇருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, 6000 பேர் இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அலிரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஆக்களை போய் நான் சந்திக்க போறேன், எனக்கு நீங்க பெர்மிஷன் தாங்கன்னு சொன்னாங்க. அலிரலியல்லாஹு சொன்னாங்க, வேணாம், அவங்க விபரம் இல்லாத ஆக்கள், அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடலாம், நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இல்ல நான் அவங்கள போய் சந்திச்சு அவங்கள்ட்ட பேச போறேன்னு சொன்னாங்க. அப்ப சரின்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அங்க போற நேரம் அழகான உடுப்பு போட்டு போனாங்க. இந்த ஹவாரிஜிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த ஜமாத்துல் முஸ்லீம் மாதிரி ஒழுங்கா உடுக்க மாட்டாங்க. உலகம் தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு லைஃப் டைப் அவங்க இருந்துச்சு. அலங்கார ஆடைகள் அணிய மாட்டாங்க, தங்களை அலங்கரிச்சு கொள்ள மாட்டாங்க. கண்டோடனே இப்னு அப்பாஸ் கண்டோடனே அவங்களுக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ்ட சாச்சாட மகனே, நீங்க என்ன இப்படி அலங்காரமா உடுத்துட்டு வாரீங்கன்னு கேட்டாங்க. முதல்ல அவங்களோட மைண்ட் செட்டை அடிக்கொண்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்க இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, என்னை விட சிறந்த ரசூலுல்லாஹ் இப்படி உடுத்ததை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல உடுப்பை போடுவாங்க ரசூலுல்லாஹ், அழகான உடுப்பு அணிவாங்க ரசூலுல்லாஹ். நீங்க நான் இதை அணிந்ததை நீங்கள் குறை சொன்னா இது என்னை விட சிறந்தவரான ரசூலுல்லாஹ்வை குறை சொல்ற மாதிரி ஆகும் என்று முதலாவது அவங்களோட மைண்ட் செட்டில் நம்ம ரசூலுல்லாஹ் செஞ்சதை விட மேலே போனா அது அது எங்களோட பேசிக்கை உடைக்கும்ங்கிற ஒரு மைண்டை கொடுக்குறாங்க. பிறகு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இதுவும் முக்கியமான ஒரு வாசகம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களிடமிருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவுடைய மகன், அதாவது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அது அவரோட சிறப்பு. சில பேர் கல்யாணம் முடிக்காததால தான் உறவுன்னு நினைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வும் அதாவது 2 சகோதரர்களுடைய பிள்ளைகள், இரத்த உறவு இருக்குது. அதை சிறப்பா சொல்றாங்க இப்னு அப்பாஸ். நான் யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட சாச்சாட மகன்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன். அந்த சஹாபாக்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு தான் குர்ஆன் இறங்கி, அவங்களுக்கு நான் ரசூலுல்லாஹ் இறங்கிச்சு, அவங்க தான் சூழ இருந்தாங்க. அவங்க தான் அந்த குர்ஆனை உங்களை விட சரியாக புரிந்து கொண்டவர்கள், குர்ஆனுடைய விளக்கம் என்னங்கிறத சரியா விளங்கி கொண்டவங்க. உங்களில்
ஒருவர் கூட சஹாபி கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த வாசகம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, 6000 பேரை பார்த்து பேசுறாங்க, உங்களோட ஒருத்தர் கூட ரசூலுல்லாவோட பழகுனவர் கிடையாதுன்னு சொல்லி. அப்ப இந்த 6000 பேரில் ஒரு சஹாபி கூட இல்லைன்னு சொன்னா, அப்பயாவது அவங்க விளங்கிக்கணும், ரசூலுல்லாட்ட படிச்சவங்க இந்த சைட்ல இல்லைன்னா நாங்க இருக்கிறது பிழையான சைட்னு விளங்கிருக்கணும். ஆனா அவங்க சஹாபாக்களை குறைச்சி மதிப்பிட்டதுதான் முக்கியமான காரணம். அதனாலதான் இப்னு அப்பாஸ் அவங்க இந்த பேசிக்க சொல்றாங்க, உங்களை விட குர்ஆனை அதிகம் அறிந்தவர்கள் அவங்க தான் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்கிறாங்க. அவங்க 3 பிரச்சனையை சொல்றாங்க. 3 பிரச்சனைக்கும் குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு பதில் சொல்றாங்க. அந்த 6000 பேரில் 2000 பேர் ஹவாரிஜி கொள்கையிலிருந்து வெளியாறினாங்க. நான் இதை 2-3 காரணங்களுக்காக சொல்றேன். ஒன்று, வழிகட்ட சிந்தனை போக்கு சஹாபாக்கள்கிட்ட இருக்கல. நீ சஹாபியை ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் அன்றைக்கு தப்பிருப்பாங்க. சஹாபாக்களை விட நாங்க மார்க்கத்தை அறிஞ்சவங்கன்னு போனவங்க தான் இந்த குரூப்ல போய் சேர்ந்து இருக்கிறாங்க. அடுத்தது, ஹவாரிஜிகளும் குர்ஆனை வச்சு தான் பல கொள்கைகளை உருவாக்குனாங்க. குர்ஆன்ல ஒரு சைட்டை வச்சு அவங்க விளங்கின மாதிரி வச்சு உருவாக்குனாங்க. இந்த ஹவாரிஜி கொள்கையுடைய விளைவு எப்படி அமைதுன்னு பாருங்க. உதாரணமா சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு சம்பவம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஹவாரிஜிகளுடைய கொள்கை என்ன, பாவம் செய்யறவங்க காபிர்கள் நிரந்தரமா நரகத்தில் இருப்பாங்க. இப்படி சொன்னவன் இது வழிகேடு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. ஏன்னா இவன் முடிவு இவங்களை இன்னும் சில பாவங்களை நன்மை என்கிற பேரில் செய்ய வைக்கும். பாவம் செய்கிறவன் காபீர் என்கிறது அவங்க பாவத்தை விட்டு மக்களை தடுக்கிறது இல்ல, அவங்க அதுக்கு பிறகு பாவம் செய்வாங்க, நன்மை என்கிற அர்த்தத்தில் செய்வாங்க. இந்த யசீதுல் ஃபக்கீர் என்கிற அவர் அறிவிக்கிறார், நானும் என்னுடைய சில நண்பர்களும் ஹவாரிஜி கொள்கையால் ஈர்க்கப்பட்டோம். அதாவது பாவம் செய்கிற ஆட்கள் நரகவாதிகள் நிரந்தரமா இருப்பாங்க, நரகத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்கிற கொள்கையில் இருந்தோம். நாங்க ஹஜ்ஜிக்கு போக முடிவு செய்தோம். நாங்கள் ஹவாரிஜி என்கிறதை யாருக்கும் சொல்லாமல் மறைச்சிருந்தோம். ஹஜ்ஜிக்கு பெய்த்து நாங்க ஹவாரிஜி என்கிறதை மக்களுக்கு பப்ளிக் பண்ணுவோம் என்கிற முடிவில் நாங்க இருந்தோம். அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறாங்க. மதீனாவுக்கு வராங்க. மதீனாவில் அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க மக்களை வச்சு ஹதீஸ்கள் அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க மதீனா பள்ளியில். அப்ப இந்த கூட்டமும் இந்த பள்ளியில் அமருது. அப்ப அவர் சொன்ன ஹதீஸ் என்னன்னு சொன்னா, கடுகளவாவது ஈமான் உள்ளவர்கள் நரகம் போனால் நரகத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவாங்க, பிறகு அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க என்பது சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. இந்த யசீதுல் ஃபக்கீர் என்கிற ஹவாரிஜி கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இந்த சம்பவத்தை சொல்லக்கூடியவர் எழும்பி கேள்வி கேட்கிறார். சஹாபி பேசுறாரு, இவர் எழும்பி கேள்வி கேட்கிறார், மா ஹாதிஹுல் அஹாதீஸ் அல்லதி துஹதீஸூன், நீங்க என்ன ஹதீஸ் சொல்றீங்க? ரசூலுல்லாவின் தோழரே, நீங்க மக்களுக்கு என்ன ஹதீஸ் சொல்றீங்க? நீங்க சொல்றது குர்ஆனுக்கு முரணா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி சொல்கிற போது, குல்லமா அராது உஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா, நரகத்தில் இருக்கிறவர்கள் அதை விட்டு வெளியே வர முயற்சிக்கிற போதெல்லாம் மீண்டும் தூக்கி உள்ள போடப்படுவாங்க என்று குர்ஆன் சொல்லுது. நீங்க சொல்ற ஹதீஸ் என்னன்னா, நரகத்தில் இருக்கிறவங்களை அல்லாஹ் எடுத்து சொர்க்கத்துக்கு போடுவான்னு சொல்றீங்களே, இது முரணா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய துஆவை பத்தி சொல்கிறான். யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவித்தாயோ பக்கத்து அஹ்ஸைதஹு, அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க என்ன நரகத்துக்கு போறவனை எடுத்து அல்லாஹ் மீண்டும் சொர்க்கத்துக்கு போடுவான்னு சொல்றீங்களே என்று இவர் 2 குர்ஆன் வசனத்தை வச்சு நீங்க சொல்ற ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணா இருக்குதுன்னு பேசுறார். அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்க குர்ஆனை ஓதி இருக்கிறீங்களா? அதுல மக்காமு மஹ்மூத் என்கிற ஒரு இடம் ஒன்று ரசூலுல்லாஹ்க்கு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த அந்தஸ்தின் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நரகவாதிகளுக்காக சஃபாத்து செய்வாங்க, அவங்க அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போடுவான் என்று ஹதீஸ்களை சொல்றாங்க. அப்பதான் இந்த யசீதுல் ஃபக்கருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இவர் ரசூலுல்லாஹ்வோட தோழர், சஹாபி,
ரசூல்லா சொன்னதா இவர் பொய் சொல்ல மாட்டார். அப்ப நாங்க தான் குர்ஆனை தவறா விளங்கி இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் ஹவாரிஜி கொள்கை என்று வெளியே வந்துட்டோம். எங்களோட வந்த ஒரு ஆள் ஹவாரிஜாவே மௌத்தா போனாரு, அவர் ஹவாரிஜி கொள்கையில இருந்தாரு என்கிற தகவலை யசீதுல் ஃபக்கீர் என்கிற இந்த தாபி சொல்கிறார். இந்த ஹதீஸ் எங்களுக்கு பல விஷயங்களை சொல்லுது. வழிகட்ட அமைப்புகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு கொள்கையை உருவாக்குவாங்க. அந்த கொள்கையை உருவாக்குனதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு மாற்றமாக குர்ஆன் இருந்தா குர்ஆனுக்கு மாற்று விளக்கம் கொடுப்பாங்க. அந்த கொள்கைக்கு மாற்றமாக ஹதீஸ் இருந்தா ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி பொய்ப்பிப்பாங்க. இதுதான் ஹவாரிஜிகளிடத்தில் இருந்த போக்கா இருந்துச்சு. ஆனால் அந்த போக்கில் இருந்து அந்த இளைஞர் கூட்டத்தை தடுத்தது எதுன்னு கேட்டா, சஹாபி ஹதீஸ் அறிவிக்கிறாரு, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பொய் சொல்ல மாட்டாங்க, அப்ப நாங்க தான் குர்ஆனை தப்பா விளங்கி இருக்கிறோம் என்று புரிஞ்சு கொண்டது அவங்கள நேர்வழிக்கு கொண்டு வந்தது. இதுல நாங்க விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, குர்ஆனும் ஹதீஸும் முரண்படுதுன்னு அவங்க பேசினாங்கன்னா உண்மையிலேயே குர்ஆன் சஹீஹான ஹதீஸும் குர்ஆன் வசனத்தினுடைய தெளிவான கருத்தும் ஒன்று கொண்டு முரணா இருக்காது. முரண்மாறி இருந்துச்சுன்னா ஒன்று குர்ஆனை நீங்க தவறா விளங்கியிருக்கணும், அல்லது ஹதீஸை தவறா விளங்கியிருக்கணும். தவறா விளங்கிட்டு அந்த தவறான விளக்கத்துக்கு முரணா இருக்கலாம். அப்ப அது குர்ஆனும் ஹதீஸும் முரண்படுறது இல்லை, நீங்க தவறா விளங்கின அந்த விளக்கத்துக்கு முரண்படுறது. இந்த கட்டத்தில் அவங்க சஹாபி மேல வச்ச நம்பிக்கை தான் அந்த மக்களை வழிகேட்டில இருந்து பாதுகாத்தது. அப்ப இந்த ஹவாரிஜி கொள்கையினுடைய எச்ச சொச்சந்தான் கண்டதுக்கெல்லாம் காபிர்னு பத்துவா கொடுக்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் அவங்கள இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவங்களா பார்க்கிறது. இதனுடைய பெரிய விளைவு என்னன்னு சொன்னா, இந்த ஹவாரிஜி கூட்டம் சஹாபாக்கள் பெரும்பாலானவங்களை காபிராக்குனாங்க. அலிரலியல்லாஹு அவங்கள காபின்னு சொன்னாங்க, முஆவியா அவங்களையும் காபின்னு சொன்னாங்க. அவங்களோட வழிகேடு எப்படி வருதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கம் போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னவங்களை நீ எப்படி காபிராக்குவாய்? நேரா ரசூலுல்லாஹ் பேர் குறிப்பிட்டு சொர்க்கவாதின்னு சொன்னவங்க. அவங்க ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருந்தா இந்த வழிகேடு வந்திருக்காது. சரி, அலியும் காபிர், முஆவியாவும் காபிரு, இந்த ரெண்டு பேரையும் கொல்லணும்னு முடிவு செஞ்சாங்க. இஸ்லாத்தின் பேரில் கொல்லணும்னு முடிவு செஞ்சாங்க. அப்படி கொண்டா நன்மை கிடைக்கும்னு கொலை செஞ்சாங்க. இவங்க பேணுதலானவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்ட அமைப்பை சேர்ந்த பலரும் பொய்யான ஹதீஸ்களை இட்டுக்கட்டி இருக்கிறாங்க. ஹவாரிஜிகள் பொய்யான ஹதீஸுக்கு இட்டுக்கட்டல. ஏன்னு கேட்டா, பொய் சொன்னா காபிர்னு நம்பினவன் அவன், அதாவது அவன் பொய் சொல்லல. இப்படி இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தவறான ஒரு முடிவெடுத்தாங்க. பெரும்பாவம் செய்யறவன் காபிரு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுட்டு மனுஷன் சட்டம் கேட்கிறவன் காபிரு, காபிர்னு சொன்னா அவனை கொல்லணும்னு சொல்லி கொலை செஞ்சாங்க. இதுல எந்த அளவுக்கு மோசமா நடந்தாங்கன்னா, இன்னைக்கு நாங்க இஸ்ரேலை பத்தி எல்லாம் பேசுறோமே, அப்படி நடந்து கொண்டாங்க. ஒரு சஹாபியை கொண்டு, அவரோட மனைவி கர்ப்பிணியாக இருந்த அந்த மனைவியை கொண்டு வயிற்றில் இருக்கிற குழந்தையும் எடுத்து கொலை செஞ்சாங்க. மார்க்கத்தின் பேரால செஞ்சாங்க. இந்த வழிமுறையில வந்தவங்க தான் இந்த ஐஎஸ் போன்ற இந்த பயங்கரவாத அமைப்புகள். அவங்களோட பேசிக்கும் இந்த ஹவாரிஜிகளுடைய பேசிக். இவங்க என்ன முடிவு செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, குறிப்பாக சில ஆட்சியாளர்களை காபிர்னு சொன்னாங்க. உதாரணமா சவுதி மன்னர் காபிரு. அப்ப காபிருக்கு கீழே வேலை செய்யற அவங்களோட அமைச்சர்கள் குஃபுருக்கு சப்போர்ட் பண்ணா அவனும் காபிரு, அவங்களும் காபிர். அப்ப அப்படி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் காபிரு என்கிற முடிவு எடுத்ததுனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பள்ளியில தொழுகிற பள்ளியில குண்டு வச்சாங்க. அவன் இதை கவலையா நினைக்கல. ஏன் கவலையா நினைக்கலன்னா, இவன் காபிரை ஏற்றுக்கொண்ட காபிர் இவன், எனவே இவனை கொண்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பள்ளிகள குண்டு வச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட முத்தி போன தன்மையை சொல்லுகிற போது என்ன சொன்னாங்கன்னா, ஹும் கிலாபு அஹ்லின் நார், இவங்க நரகத்தின் நாய்கள்னு சொன்னாங்க. மார்க்கத்தின் பேரில் கொலை செய்வதையும் முஸ்லிம்களுடைய மானத்தை போக்குவதையும் ஆகுமாக்கி கொண்டவன். ஆனா பேணுதலா தொழுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுவாங்க. இந்த ஒரு தன்மையை நாங்க வரலாற்றில் பார்க்கிறோம்.
அவங்களோட தன்மை மனுஷன்ட்ட எப்ப வரும்னு சொன்னா, யார் ரப்பான ஆக்களா இருக்கிறாங்களோ, திடீரென உணர்ச்சி வசப்படுறவங்களா இருக்கிறாங்களோ, அவங்க இந்த கொள்கையினால ஈர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் அல்லாவுடைய கொலைக்கு பிறகு அலி ரலியல்லாஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹுவுக்கும் இடையில பிரச்சனை வருகிறது, யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தை ஒட்டி முஸ்லீம்கள் 4 குரூப் இருந்தாங்க. ஒரு குரூப் யாருன்னு சொன்னா, ஷியாக்கள், அலி ரலியல்லாஹுவுடைய ஆதரவாளர்கள், அலி ரலியல்லாஹுவை எல்லை மீறி புகழ்றவங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லி சொன்னா, அலி ரலியல்லாஹுவை எதிர்க்கிறவங்க, நவாசிப்னு சொல்லப்பட்டவங்க, வரலாற்றில் அவங்க அழிஞ்சு போனாங்க, இப்ப மீண்டும் உருவாகிற சூழல் இருக்குது. இந்த நவாசிப் என்கிறவங்க அலி ரலியல்லாஹுவை எதிர்க்கிறதுக்காக முஆவியா ரலியல்லாஹுவை பத்தி பொய்யான ஹதீஸ்களை இட்டுக்கட்ட ஆரம்பிச்சாங்க. மூணாவது ஒரு குரூப் என்ன சொல்லி சொன்னா, ஹவார்ஜிகள். அவங்க அலி ரலியல்லாஹுவையும் காபின்னு சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹுவையும் காபின்னு சொன்னாங்க. இந்த 3 தரப்பும் வழிகட்டவர்கள். 4வது குரூப் யாருன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு சஹாபிதான், முஆவியா ரலியல்லாஹு சஹாபிதான், 2 பேருக்கு நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். இதுல யாரையும் நாங்க இஸ்லாமிய வட்டத்தை விட்டோ சரியான நேர்வழியை விட்டோ நாங்க விலகினவங்க சொல்ல மாட்டோம். 2 பேரில் அலி ரலியல்லாஹு தரப்புல நியாயம் அதிகமானது, அவங்க சத்தியத்துக்கு நெருக்கமானவங்க. இது அஹ்லு சுன்னாவுடைய முடிவாக இருந்தது. இதுல ஷியாக்கள் என்கிற ஒரு பிரிவினர் நினைச்சாங்கன்னா, அலி ரலியல்லாஹு நேசிக்கிறதுல எல்லை மீறி போனாங்க. அப்படி எல்லை மீறி போய் அவங்களும் பல வழிகேடுகளை கொண்டு வந்தாங்க. அவங்களும் பல குர்ஆன் ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்டு மறுத்தாங்க. உதாரணமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பிறகு அவங்களுக்கு பதக் என்று சொல்லி ஒரு தோட்டம் இருந்துச்சு. ஹைபர் போரின் போது அவங்களுக்கு கிடைச்ச கனிமத்து பொருள். ஃபாத்திமா நாய் எங்களுக்கு வாப்பட சொத்துல பங்கத்தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க நபிமார்கள் எங்களுடைய சொத்துக்கள் அதாவது சந்ததிகளுக்கு வராசத்தாக பங்கு வைக்கப்பட மாட்டுச்சு. இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லி, இது உங்களுக்குரியது கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றது என்னன்னு சொன்னா சதக்கான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இது சதக்காவுக்குரியதுன்னு சொன்னாங்க. பிறகு அலி ரலியல்லாஹு சதக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பராமரிக்கிற பொறுப்பை எங்களுக்கு தாங்க குடும்பம் என்கிற வகைன்னு கேட்டாங்க. அந்த பிரச்சனை நீண்ட காலம் இருந்துச்சு. இந்த ஹதீஸை ஷியாக்கள் எடுத்தாங்க. எடுத்துக்கொண்டு சில குர்ஆன் வசனங்களை எடுத்தாங்க. உதாரணமா குர்ஆன்ல வருகிறது, சுலைமான் தாவூத, சுலைமான் தாவூதுக்கு வாரிசாக வந்தார். குர்ஆன்ல வருது. வரித என்கிற வார்த்தை வந்திருக்குது, வாரிசா வந்தான்னு குர்ஆன்ல வந்திருக்குது. அபூபக்கர் நபிமாருடைய சொத்து வாரிசா வராதுன்னு சொல்றாரு, குர்ஆனுக்கு மாத்திரமா அபூபக்கர் பேசியிருக்கிறாரு என்று அந்த ஹதீஸ பொய். ஃபாத்திமா நாயிய பழி வாங்குறதுக்காக அவர் இதை இட்டு கட்டினாரு என்று சொல்லி அபூபக்கர் ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொன்னவரா காட்டினாங்க. கொடுக்காம, அவங்களுக்கு உரியதை கொடுக்காம சதக்காவுக்கு அனுப்பிட்டாருன்னு. அபூபக்கர் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் பாத்திமா நாய்க்கு மட்டுமில்ல, ஆயிஷா நாய்க்கும் பங்கு போகல. பாத்திமா நாய்க்கும் பங்கு இருக்குது, மனைவி என்கிற வகையில் ஆயிஷா நாய்க்கும் பங்குக்கானு அந்த பங்கும் போகல. அவங்க அந்த சைடை பார்க்கலாம். அப்ப இப்படி குர்ஆனுக்கு முரண்படுறதில்லை. அவங்களும் ஹதீஸ்களை மறுத்தாங்க. மறுத்தது மட்டுமில்லாம அவங்க ஏராளமான ஹதீஸ்களை இட்டுக்கட்ட வேண்டி வந்தது. அவங்க புதுசாக ஒரு கொள்கையை உண்டாக்குனாங்க. என்ன கொள்கைன்னா இமாமியத் என்கிறது. ஒவ்வொரு வழிகட்ட அமைப்பும் ஏதாவது ஒரு கொள்கையை உருவாக்கும். அந்த கொள்கை தான் அவங்களுக்கு மெயினா இருக்கும். அவங்க இமாமியத்துன்னு சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் தான் ஆட்சி செய்யணும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலிதான் ஆட்சியாளர் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா எங்க காட்டுங்கன்னு கேட்டா குர்ஆன்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. குர்ஆன்ல இருந்தது எங்கன்னு கேட்டா, இந்த அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் குர்ஆன்ல இருந்த அந்த அலிக்குத்தான் ஹிலாபத்து போன்ற வசனத்தை தூக்கிட்டாங்க என்று சொன்னாங்க. அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் ஆட்சிங்கிறத தூக்கிட்டாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை சஹாபாக்கள் விடுவாங்களான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் காபிரா போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பிழையான கொள்கையினால என்ன நடக்கும்னு சொன்னா, மற்ற பிழையான பல கொள்கைகளை உருவாக்க வேண்டி வந்துச்சு. குர்ஆன்ல இருந்த அலி ரலியல்லாஹு பற்றிய வசனங்கள் தூக்கப்பட்டுருச்சு.
ஹதீஸ்ல இருந்து அலி ரலியல்லாஹு பற்றிய வசனங்கள் ஹதீஸ்களை எடுத்துட்டாங்க. இப்படி நிறைய பொய்களை சொல்லி சஹாபாக்கள் சுமார் ஒரு 17 பேர் தவிர மற்ற அனைவரையும் காபிர் வழிகேடுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஷியாக்களுடைய வழிகேட்டில் ஆக அடிப்படை சஹாபாக்களை காபிராக்குனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்வழியின் அடையாளமாக சொன்னவங்களை காபிராக்கி விட்டா அதுக்கு பிறகு நேர்வழியை நம்ம எப்படி அடையாளம் காண்றது? இதனாலதான் அஹ்லு சுன்னாவை பொறுத்தளவுல சஹாபாக்களுக்குன்னு அடிப்படையான ஒரு காய்தா வச்சிருக்கிறாங்க. இந்த காய்தாவை மீறி போற எல்லாருமே வழிகேடர்கள். இது நம்ம தெளிவா இருக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாவின் தோழர்கள் அனைவரையும் நாம் நேசிக்கணும். எல்லாரையும் நாங்க நேசிக்கிறோம். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு கூட்டாளி இருந்து அந்த கூட்டாளியில ஒரு கூட்டாளியை கண்டா சந்தோஷமா பேசணும். என்ன, நம்மட ஃப்ரெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ், அவர் எங்களுக்கு கூட்டாளியில கூட்டாளி. நீ ரசூலுல்லாவை நேசித்தா ரசூலுல்லாவுடைய நண்பர்களை நேசித்தான் ஆகணும். நாங்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அனைவரையும் நேசிப்போம். அவர்களில் எவரையும் எல்லை மீறி போற்ற மாட்டோம். மனுஷன் தாங்க, அவங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவங்களா பார்க்கறது இல்லை. அவங்களுடைய அந்தஸ்துக்கு மேல உயர்த்துறது கிடையாது. அவர்களில் யாரை விட்டும் நாங்கள் ஒதுங்க மாட்டோம். இந்த சஹாபி எனக்கு பிடிக்காது, இந்த சஹாபிக்கு நான் ரலியல்லாஹு சொல்ல மாட்டேன், இந்த சஹாபினா சரியான ஆளா எனக்கு படல, இப்படி ஒரு சஹாபியை விட்டும் நாங்கள் ஒதுங்க மாட்டோம். யாராவது ஒதுங்குனா அவங்க சொர்க்கம் போற கூட்டத்திலிருந்து வெளியாயிட்டாங்கன்னு அர்த்தம். மூணாவது, அவர்கள் பற்றி நல்லது அல்லாத விஷயங்களை பேச மாட்டோம். அவங்கள பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது, அதை விட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையில தோன்றது எங்கேயாவது கெட்ட விஷயம் கிடைக்குமான்னு, அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை கெட்டதா காட்ட முடியுமான்னு பார்க்கிறது, பார்த்து அவங்களோட வாழ்க்கையை கெட்டதா காட்டுறது, இது வழிகேடர்களுடைய போக்கு. எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ்க்கு அடுத்ததாக சிறந்தவர் அபூபக்கர் அவங்க, அதுக்கு அடுத்ததாக சிறந்தவங்க உமர் ரலியல்லாஹு அவங்க, அதுக்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க, அதுக்கு அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அவங்க. இஸ்லாத்தில் ஆக சிறந்தவங்க இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் மீதுமே அவதூறு சொல்லக்கூடிய கூட்டங்கள் உருவாகி இருக்கிறாங்க. பேசுறவன் கொஞ்சமாவது யோசிக்கணும். ரசூலுல்லாவால நேரடியா சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்ட ஆளை குறை சொல்ற அளவுக்கு நான் என்ன யோக்கியதை இருக்கிறேன், எனக்கு என்ன தகுதி இருக்குதுங்கிறதாவது யோசிக்கணும். இல்ல சரிண்டா சரின்னுவோம், பிளண்டா பிளன்னு சொல்லுவோம். உன்ட்ட யார் சரி பிள்ள கேட்டேன், உன்கிட்ட யார் இவங்க செஞ்சது சரி பிள்ளன்னு ஜட்மெண்ட் பண்ண சொன்னது? இஸ்லாத்துல பொதுவாக ஒரு மனிதன் உசுரோடு இருக்கக்குள்ள விமர்சனம் செஞ்சா அது ஒரு வகை, மௌத்தா போனவனை விமர்சனம் செய்யணுமா? இந்த ஊர்ல ஒரு பொத்த மௌத்தா போனதுக்கு பிறகு அவன் செஞ்ச தவறுகளை பத்தி பேசுறது எந்த வகையில இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறா? சராசரி மனிதனுடைய குறைகளையே மௌத்துக்கு பிறகு பேசலான்னு இருக்கும்போது சஹாபாக்கள் எடுத்து வச்சு வம்பு பேசணும் சொல்லி சொன்னா உள்ளத்துல எந்த அளவுக்கு சீர்கேடு நுழைஞ்சிருக்கும் என்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஷியாக்கள் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த இந்துக்களோட அர்ச்சுனன் கதை இருக்குது. அர்ச்சுனன் சொன்னா எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்லாதவன் அவனோட புராண கதை. மகாத்மா காந்தி இன்னொருவரும் அந்த அர்ச்சுனன் நாடகம் பார்க்க போனாங்களாம். அந்த நாடகத்தில் ஒரு கட்டம் வரும், அர்ச்சுனன் பொய் சொல்லாம இருக்கிறதுக்காக தன்னை மனைவியை வித்துருவான். இந்த நாடகத்தை பத்தி மகாத்மா காந்தி அவனும் பேசிட்டு போறாங்களாம். நான் தான் இந்த நாடகம் பார்த்ததுல இருந்து ஒரு அடிப்படையை தெரிஞ்சு கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் கூட்டாளி சொன்னான்னா, எனக்குன்னா ஒரு விஷயம் விளங்கிட்டது, வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தா பொண்டாட்டிய வேணாலும் வித்துக்கலான்னு சொல்லிடு. அப்ப அவன் பார்க்க போனது அதை, அவனோட மூளை அப்படி வேலை செய்யுது. ஒரு உதாரணமா பாருங்க, ஒரு ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும்போது சஹாபாக்கள் யாருக்குமே உடன்படிக்கையில விருப்பம் இருக்கல. ஏன்னா பல நாள் பயணம் செஞ்சு உம்ராக்கு வந்திருக்கிறாங்க, உம்ரா செய்யாம திரும்பி போகணும், போர் செய்வோம்ங்கிறத சஹாபாக்களுடைய விருப்பமா இருந்துச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்யறதா முடிவு செஞ்சிட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட மாற்று கருத்து சொன்னாங்க, போர் செய்வோம், நாங்க மௌத்தா போனா சொர்க்கமா இல்லையா, அவங்க மௌத்தா போனா நரகமா இல்லையா, அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இவங்களுக்கு கட்டுப்படணும், போராடுவோம் என்று சொல்லி சொன்னாங்க. இது சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான சம்பவம். இந்த சம்பவத்தை ஷியாக்கள் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கொண்டு
குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, வமாகான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. யார் மாற்று கருத்து சொல்கிறார்களோ அவர்கள் வெகு தூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இது குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்தை எடுப்பாங்க, இந்த சம்பவத்தையும் எடுப்பாங்க, எடுத்து இந்த சம்பவத்தை சொல்லி பாருங்க, ரசூலுல்லாஹ் முடிவெடுத்ததுக்கு பிறகு உமர் வந்து அதுக்கு மாற்று கருத்து சொல்லி இருக்கிறார். இப்போ உமர் ரலியல்லாஹுடைய முடிவு என்ன? இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க. அந்த குர்ஆன் வசனத்தை பார்த்தா என்ன முடிவு வரும்? அல்லாஹ் ரசூலும் முடிவு செஞ்சா மாற்று கருத்து சொல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. யார் மாற்று கருத்து சொல்றாரோ அவர் வெகு தூரமான வழிகேட்டில் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உமர் யாரு? உமர் வழிகேட்டில் இருக்கிறாரா இல்லையான்னு குர்ஆனும் ஹதீஸ்னு சொல்லி அப்படி போவாங்க. இன்றைக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை வச்சு உமர் இல்லாமல காபின்னு தனியா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. சும்மா ஹத்ததைத்து என்று சொல்லி ஈரான்ல இருந்து வெளிவந்த புத்தகம். நான் ஏன் சொல்றேன்னா, இவன் சொன்னது குர்ஆன் வசனம் தான், சந்தேகம் இல்லை. சொன்னதும் ஹதீஸ் தான், அதுலயும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண முறை இருக்குது, இது சலபு சாலிகளுடைய முறை இல்லை, இந்த வழிகேடர்களுடைய வழிமுறை. நீ குர்ஆனையும் ஹதீஸையும் வழிகேடர்களுடைய அணுமுறையை வைத்து அணுகினால் பிழையான முடிவுகள் வரும். நீங்க உமர் ரலியல்லாஹு பற்றிய பின்னணியையும் அவங்கள பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன சிறப்புகளையும் அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா ஷியா சொல்றது சரின்னு படும். அப்ப ஷியாக்கள் ஒரு பேசிக் அமைச்சாங்க, அலி ரலியல்லாஹு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கலீஃபா, இது அல்லாஹ்வுடைய முடிவுன்ற ஒரு முடிவை எடுத்தாங்க. அந்த முடிவை சுத்தித்தான் அவங்களோட எல்லா கொள்கையும் வந்துச்சு. அதனால தான் அவங்க வழிகட்டாங்க. இதே மாதிரி தான் புதிய வழிகட்ட அமைப்புகளும் ஏதாவது ஒரு பேசிக் எடுப்பாங்க, அதுதான் அவங்களோட அடிப்படையா இருக்கும். அந்த அடிப்படையை வச்சு தான் அவங்களோட வழிகேடு சுத்தும். உதாரணமா ஏத்தால இருந்த பையத் ஜமாத் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அமீருக்கு பையத் செஞ்சவன் முஸ்லீம், செய்யாதவன் காபிரு, செய்துட்டு பையத்தை முறிச்சவன் முறுத்தது. இதுதான் அவங்க எடுத்த முடிவு. அவங்களோட எல்லா பிரச்சாரமும் இதுல தான் சுத்தும். இஸ்லாத்துக்கு ஒருவன் வாரன்னு சொன்னா கலிமா சொல்லணும் என்கிறது ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டுல இருந்தாலும் பையத் செய்யாதவன் முஸ்லீம் இல்லைங்கிற முடிவு அவங்க சொன்னாங்க. ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 6 விஷயங்களை ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது தூதர்களையும் அவனது வேதங்களையும் மறுமை நாளையும் கலாக்கதிரையும் நம்பணும். இந்த பையத் பிரச்சனை ஆரம்ப சமயத்தில் ஒரு மௌலவியனோட என்ன காபிருந்தார். நான் சொன்னேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கிறேன், ரசூலுல்லாஹ் நபிமார்களை ஏற்றுக்கொள்றேன், வேதங்களை ஏற்றுக்கொள்றேன், மலக்குகளை நம்புறேன், கலாக்கதிரை ஏற்றுக்கொள்றேன், மறுமை நாள நான் இப்ப யாருன்னு கேட்டேன். இப்பவும் நீங்க காபிர் தான். அப்ப நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? பையத்து செய்யணும். யாருக்கு பையத் செய்யணும்? உமர் அலிக்கு பையத் செய்யணும். அப்ப நான் கேட்டேன், அல்லாஹ்வை ஏத்தாலும் முஸ்லீம் இல்ல, ரசூலை ஏத்தாலும் முஸ்லீம் இல்ல, மலக்குகளை நம்பினாலும் முஸ்லீம் இல்ல, வேதங்களை நம்பினாலும் முஸ்லீம் இல்ல, மர்மையை நம்பினாலும் முஸ்லீம் இல்ல, கலாக்கதிரை நம்பினாலும் முஸ்லீம் இல்ல, உமர் அலிய தலைவரா நம்பினா தான் முஸ்லீம் சொன்னா உங்களோட இஸ்லாத்துல முதன்மையானது அல்லாஹ்வுக்கா உமர் அலிக்கா? அல்லாஹ்வுக்கா ரசூலுல்லாஹ்வுக்கா? இதுல யாரை நீங்க முன்னிலைப்படுத்தி இந்த இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க? இந்த இஸ்லாத்துக்கு ஏதாவது பேசிக் இருக்குது? அதாவது இந்த கொள்கைக்கு ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இவ்வளவு காலமும் இஸ்லாம் வந்திருக்குது, இதை இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக வகுத்தது யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. இவருக்கு அந்த ஹதீஸ் அப்படி விளங்கி இருக்குது, ஹதீஸ் இருக்குது, ஹதீஸை பிழையா விளங்கின பிரச்சனை. அப்ப இந்த கோணத்துல தான் வழிகேடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கதரியாக்கள் என்கிற ஒரு குழு உருவாங்கினாங்க. அந்த கதரியா கதிரை நிராகரிக்கிறவங்க. கதரியா குழுவுக்கு மெயினான சில தகவல்கள் அவங்களுக்கு மூத்தசிலா என்கிற வழிகட்ட பிரிவினால தான் கிடைச்சிச்சு. அவங்களுடைய சிந்தனை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அந்த சிந்தனைகளுக்குள்ள விளக்குறதுக்கான இதான் நான் சொல்லலை, நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை பத்தி சொல்கிற போது அல்லாஹ் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான் குர்ஆன்ல இருக்குது. கலாக்கதிரின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது.
நான் ஒரு தவறு செய்தாலும் அதுவும் கலாக்கதிர் அடிப்படையில் தான் நடக்குது. அவங்க என்ன சொன்னாங்கடா, அல்லாவே நான் சாராயம் குடிக்கொண்டு எழுதிட்டு நான் சாராயம் குடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தண்டிக்கிறான்னு சொன்னா அது நியாயம் இல்லை. அப்ப ஒன்று என்ன செய்யணும், அல்லாஹ் நியாயம் இல்லாதன்னு சொல்லணும். அப்படி இல்லாட்டி கலாக்கதிரை பொய்ன்னு நிராகரிக்கணும். இவங்க கலாக்கதிரை நிராகரித்தாங்க. அப்ப ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் கலாக்கதிரை நம்பொண்டு வந்திருக்குதுங்கிறது இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அறிஞ்சு. பொதுவா ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான், இது குர்ஆன்ல முடிவு. கலாக்கதிர் ஒன்று இருக்குது, இதுவும் குர்ஆன் ஹதீஸ்லயே முடிவு. இந்த ரெண்டு முடிவையும் இணைச்சு என்னால விளங்கலாம் இருக்குது. விளங்கலாட்டி நான் ஒன்றை மறுக்கிறது இல்லை, ரெண்டையும் ஏற்றுக்கொள்வேன், என்னால புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்குது. குல்லும் மின் இந்தி ரப்பினா, எல்லாமே எங்களுடைய இறைவனிடமிருந்து வந்ததுன்னு நம்பணும். நாங்க எங்களால புரிஞ்சு கொள்ள முடியலைங்கிறதுக்காக நிராகரிக்கிறதுங்கிறது கிடையாது. என்னால விளங்க இயலாதுங்கிறதுக்காக எனக்கு விளங்காததெல்லாம் இல்லைன்னு அர்த்தமும் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற உலக விஷயங்கள்ல எல்லாமே எங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்குமா? இந்த கணித சூஸ்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்குதா? விளங்காது. ஆனா அந்த துறையில ஈடுபாடு உடையவன் சொல்றான், நம்பிட்டு போறோம் நாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் கெட்டதை நாட மாட்டான், அல்லாஹ் நல்லதைத்தான் நாடுவான் என்று சொன்னாங்க. கேட்டா நல்லா தானே இருக்குது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக சொல்றாங்க. அல்லாஹ் நல்லதைத்தான் நாடுவான், கெட்டதை நாட மாட்டான்னு சொன்னார். இதை உதாரணத்துக்கு பாருங்க. இன்றைக்கு உலகத்துல நல்ல விஷயம் அதிகமா நடக்குதா, கெட்ட விஷயம் அதிகமா நடக்குதா? எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுதான் கெட்ட விஷயம் தான் அதிகமா நடக்குது. அப்படின்னு சொன்னா நல்லதை மட்டும்தான் அல்லாஹ் நாடுவான், கெட்டதை அல்லாஹ் நாட மாட்டான்னு சொன்னா இந்த உலகத்தின் நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள் அல்லாஹ்வின் நாட்டத்துக்கு அப்பால் நடக்குது, அல்லாஹ் நாடாம நடக்குதுன்னு வரும். இந்த உலகத்துல அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாத விஷயம்தான் அதிகமா நடக்குதுன்னு சொன்னா இது அல்லாஹ்வை நிராகரிச்சதா இருக்குமா இல்லையா? நான் விளங்குறதுக்கு சொல்றேன். ஒருவர் வந்து சொல்றாரு, நாளைக்கு உங்களோட மகனுக்கு கல்யாணம்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க கல்யாணமா, எனக்கு தெரியாது. இப்ப அவன் உங்களை நல்ல வாப்பாவா மதிப்பானா? மகனுக்கு கல்யாணமா வாப்பாக்கு தெரியாதான்னு சொன்ன. இவங்க கொஞ்சம் முத்தி போனவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும் வரைக்கும் அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க சாராயம் குடிப்பீங்க என்பது நீங்கள் சாராயம் குடிக்கும் வரைக்கும் அல்லாஹ்க்கு தெரியாது. இப்படி இல்லாத பித்னாக்கள், இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் ஆதாரம் மறுப்பாம் வசனங்கள் இருக்குது. இப்படி ஒரு வாதத்தை எடுத்து வச்சு கொண்டு நல்லதைத்தான் அல்லாஹ் நாடுவான், கெட்டதை அல்லாஹ் நாட மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஈமான் எப்படி கொண்டிருக்கிறோம்? வல் கதிரி ஹைரிஹி வஸ்ஸர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கதிரின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நலவு கெடுதி எல்லாமே அல்லாஹ்ட்ட தான் வருது. இந்த பேசிக்கை நம்ம புரிஞ்சாகணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய இறைமையை இல்லாம ஆக்குது. அதனாலதான் இப்னு உமர் அவங்க சொன்னாங்க, கதிரை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிற தகவல் சொன்ன போது அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க உகது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் கலாக்கதிரை நம்பாத வரையில் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான். அப்ப கலாக்கதிரை மறுக்கிற ஒரு கூட்டம் உருவானாங்க, கதரியாக்கள் அவங்களுக்கு சொல்லப்படுச்சு. அவங்க எடுத்த வாதங்கள் எங்க இருந்துன்னு கேட்டா முத்தசிலாக்களுடைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. ஆனா அஹ்லு சுன்னா என்ன நினைக்க நம்புறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும். அல்லாஹ் நாடாம ஒரு மரத்தின் இலை கூட கீழே விழுவதில்லை, எல்லாமே அவனுடைய முடிவின் அடிப்படையில் தான் நடக்குது. அது தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்பட்டது. இப்ப இந்த கதரியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் வந்து கதிரை மறுத்து பேசிக் கொண்டிருக்கும் போது இதுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனிதனுக்கு எந்த செயல் சுதந்திரமும் இல்லை, ஒரு பொம்மையை கட்டி நூல்ற வச்சு ஆட்டுற மாதிரி, மரத்துல இருந்து விழக்கூடிய இலை காத்துல அடிபட்டு போற மாதிரி மனிதன் கலாக்கதிருக்குள்ள கட்டுண்டு இருக்கிறான், அவனுக்கு சுயமாக எந்த முடிவும் கிடையாது என்று கதிரியாக்களுக்கு மறுப்பு சொல்றங்கிற பேர்ல இவங்க இன்னொரு சைட்ல இழுத்துட்டு போனாங்க. ரெண்டுமே வழிகேடு. மனிதனுக்கு செயல் சுதந்திரம் இருக்குது,
தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரம் இருக்குது. இது அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. இதே போல நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஹவாரிஜிகள் பெரும்பான்மை செய்கிறவன காபி என்று சொன்னாங்க. அவங்க ஒரு காய்தா உருவாக்குனாங்க, ஒரு ஒரு கொள்கை, லா யன்ஃபவுல் ஈமான் மஅதன். நீங்க பாவம் செய்து கொண்டே ஈமான் கொண்டா அதால எந்த பயனும் இல்லை, காபிர் தான் சொன்னாங்க. இந்த முர்ஜியான்ற ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கடா, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறவன், அருள் செய்கிறவன், இரக்கமானவன், இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் சொல்லி ஈமான் கொண்டதுக்கு பிறகு என்ன பாவம் செய்தாலும் அதால எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லி நீ அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்கிற வசனங்களை சொன்னாங்க. ஆனா சத்தியம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது. பாவம் செய்யற எல்லாரும் காபீர்ங்கிறதும் பிள்ளை, பாவம் செய்யற எல்லாரையும் அல்லாஹ் மன்னிப்பான்ங்கிறதும் பிள்ளை. அல்லாஹ் நான்னவங்கள மன்னிப்பான். அப்ப இந்த முடிவெடுக்கிற விஷயத்தில் அவங்க பிழையானதுனால என்ன செஞ்சாங்கடா, தீமைக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கடா, அல்லாஹ் கடுமையா பிடிப்பான், அல்லாஹ் தண்டிப்பவன், கடுமையாக வேதனை செய்கிறவன், இந்த வசனங்கள் எடுத்தாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் முடிவு செய்யணும். ரெண்டுல ஏதாவது ஒன்றை பிரிஞ்சாலும் வழிகட்ட நிலைப்பாடு வரும். இப்படி வரலாறு நெடுகளையுமே வழிகேடுகள் வந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் புரிந்து கொள்ளாததும், எதிர்த்தரப்புக்கு பதில் சொல்லணும் என்கிறதுக்காக கொள்கைகளை உருவாக்கினதும் மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி தொடர்ந்து வழிகட்ட அமைப்புகள் வரும். மூத்தசிலாக்களுடைய தாக்கம் இன்னும் இருக்குது. முர்ஜியாக்களுடைய தாக்கம், அதாவது பாவம் செஞ்சா, ஈமானோட பாவம் செஞ்சா அது பாதிப்பை உண்டாக்காது என்கிற தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்குது. இதே மாதிரி நிறைய சிந்தனை தாக்கம் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. பாமர மக்களுக்கு எது சரியான கொள்கைன்னு எப்படி விளங்கிக் கொள்வது? எல்லா வழிகட்ட அமைப்புகளுடைய வாதங்களையும் கேட்டு அதுக்கு மறுப்பு தெரியணும்னு சொன்னா உலகத்துல யாருக்கும் இருக்காது, ஏலாது. ஏன்னா வழிகேடு இன்னும் புதுசு புதுசா வந்துட்டு தான் இருக்கும். நாங்க சரியாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப எங்களுக்குரிய வழி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு மய்யஇஸ் மின்கும் ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா. உங்களில் யார் நீண்ட காலம் வாழ்கிறீர்களோ நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். தீர்வு என்ன? எல்லா கருத்து வேறுபாடுக்கும் விளக்கம் தெரியும் நினைச்சீங்கன்னா நடக்காது. தீர்வு என்ன? அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலபாயிர் ராசிதீன் அல் மஹ்தியின். நீங்கள் எனது சுன்னாவையும் நேர்வழி நடக்கக்கூடிய கலீபாக்களுடைய வழிமுறைகளையும் பற்றி பிடியுங்கள். அந்து அலைஹா பின் நவாஜித். நவாஜித் என்றா சக்க பல்லுக்கு சொல்றேன். நுனிப்பல்லால் ஒன்றை கடிச்சோன்னா இழுத்தா வந்துடும். சக்கப்பல்ற கடிச்சுக்கங்கன்னு ரசூலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வழிமுறையையும் நேர்வழி நடந்த கலீபாக்களுடைய வழிமுறையையும் சக்கப்பல்லால கடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க, ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கொள்ளுங்கன்னு ரசூலா சொல்றாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் வழிமுறை. பிரச்சனை வரும், வந்தா உங்களை பாதுகாக்கிறதுக்கு வழி இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இமாம்களை டேமேஜ் பண்ணி, தாபியங்களை டேமேஜ் பண்ணி, சஹாபாக்களை டேமேஜ் பண்ணி, அதுக்கு பிறகு குலபாவுர் ராசிதீன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அந்த கலீபாக்களை ஒத்தர் பின் ஒத்தரா டேமேஜ் பண்ணிட்டு வந்தா அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லைன்னா யார் வேணும்னாலும் மார்க்கத்தின் பேர்ல குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி எதை வேணாலும் சொல்லலாம். இப்ப இவங்க ரசூலுல்லாஹ் பற்றி பிடிங்கன்னு சொன்னவங்களையே கட் பண்ணிட்டு போறோம்னு சொன்னா என்னவா? இந்த பொதுமக்களுக்கு பிடிக்கிற கேட்ட பாருங்க. ரசூலுல்லாஹ்வால நேரா சொர்க்கவாதின்னு சொன்னவரை விட்டுருவோம், இப்ப உள்ள ஒருத்தனை பிடிச்சுக்குவோம்னு சொன்னா இது எவ்வளவு முட்டாள்தனம். இவன் நல்லவனா கெட்டவனா, சரியில இருக்கானா பிழையில இருக்கானா, இவனுடைய எண்ணம் சரியா இஹ்லாஸா இல்லையா, போட்டிக்கு சொல்றானா பொறாமைக்கு பேசுறானா, எந்த விஷயமும் தெரியாது, நான் இவனை பிடிச்சுக்குவேன். ரசூலுல்லாஹ்வால சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டவர் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு கிறுக்குத்தனம். அப்ப இந்த ஒரு பேசிக்க ரசூலுல்லாஹ் சொல்லித்தாராங்க. நீங்க ஒரு கொள்கை எடுக்கிறீங்களா, இது சஹாபாக்களுடைய காலத்துல இருந்துச்சா, கலீஃபாக்கள்கிட்ட இருந்துச்சா, இதை பாருங்க. எங்களுக்கு தெரியும் வரலாற்றில் மூத்தசிலாக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு வழிகட்ட அமைப்பும் தங்களுக்கு ஒரு பேசிக்கை வச்சு அதை பற்றி சுற்றி சொல்லுவாங்க.
இவங்க என்ன கோட்பாட்டை கொண்டாங்கண்டா, குர்ஆன் படைக்கப்பட்டதுங்கிறது தான் சரி. யாரெல்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்றானோ அவன் தான் முஸ்லீம். யாரெல்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லலையோ அவன்லாம் காபிர்னு சொன்னாங்க. இப்படிதான் புதிய வழிகட்ட கொள்கைகள் ஒன்றை உருவாக்குவாங்க. உதாரணமா சூனியம், அல்லாஹ் நான் தாக்கம் வைக்குதுன்னு சொல்றவன் முஸ்லிக்கு. முஸ்லிக்குனா என்ன, அவனுக்கு பின்னால தொலையலாது. இப்படி அவங்க தான் ஒரு வட்டம் வச்சுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு கோட்பாட்டை அவங்க உருவாக்கி வச்சுக்கொண்டு இதற்கு எதிராக வந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள சிறப்பிடித்தாங்க. அந்த ஆட்சியாளர்களும் அந்த கொள்கையில் இருந்தாங்க. கடைசியா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்ட கேள்விதான் எல்லா வழிகேட்டில இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்டாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க, இதை நம்புறவன் தான் முஸ்லீம்னு சொல்றீங்க, நம்பாதவன் காபின்னு சொல்றீங்க. குர்ஆன் படைக்கப்பட்டதுங்கிற இந்த கொள்கை இருக்குதே, இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இந்த 4 பேருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொன்னா அவங்க தெரிஞ்சதுக்கான ஆதாரத்தை சொல்லுங்க. தெரியும்னு சொன்னா அவங்க தெரிஞ்சா சொல்லியிருப்பாங்களே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி சொல்லியிருப்பாங்க. எங்க சொன்னாங்க அதுக்கான பதிவை காட்டுங்க. தெரியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியும் யாருக்குமே அவங்க சொல்லலைன்னு சொன்னா அவங்களே யாருக்கும் சொல்லாம இருக்கும்போது நீங்க எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குர்ஆன் படைக்கப்பட்டது நீங்க சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்களா? சொன்னதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்க சொல்லுங்க. இதே மாதிரிதான் எந்த வழிகட்டுக்கும் இதான் கேள்வி. பைய செய்தால் தான் முஸ்லீம், செய்யாட்டி காபின்னு சொல்றீங்களே, இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இந்த 4 கலீஃபாக்கள் சொன்னாங்களா? அவங்க 4 பேருக்குமே தெரியாத ஒன்று எப்படி இன்னைக்கு உங்களோட மார்க்கமாகவும் பேசிக்காகவும் வந்துச்சு? இந்த ஒரு கேள்விக்குள்ள எல்லா வழிகட்டையும் நம்ம இனங்காணலாம். அடுத்தது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு கொள்கை வந்தாலும் சரி, எந்த ஒரு வழிபாடு வந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன அலைஹி வ அஸ்ஹாபில் யௌம்னு சொன்னாங்களே, நானும் எனது தோழர்களும் இன்றைக்கு எதுல இருக்கிறோமோ அதுல இருக்கிறவங்க தான் சொர்க்கம் போறவங்கன்னு சொன்னாங்களே. அப்ப நாங்க கேட்க வேண்டியது என்ன, நீங்க சொல்ற இந்த கொள்கை ரசூலுல்லாஹ்வால் சொல்லப்பட்டுச்சா சஹாபாக்கள்லாம் சொல்லப்பட்டுச்சா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சஹாபாக்கள் அதில் இருந்தாங்கன்னா அது மார்க்கமா இருக்கு, இருக்கலன்னா அது மார்க்கமா இருக்காது. இந்த ஒரு தெளிவும் எங்களுக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, அதுஉ இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வமனித்தபானி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை அல்லாஹ்வின்பால் அழைக்கிறோம். இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்ல சொன்ன வாசகம். நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை அல்லாஹ்வின்பால் அழைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பின்பற்றுறவங்க சொன்னவங்க யாரு? அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றவங்க யாரு? சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் இருந்த வழி தெளிவான வழி என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப அந்த தெளிவான வழிக்கு மாற்றமா எது இருக்குதோ அது வழிகேடு. இது எங்களுக்கு லேசான விஷயம். உதாரணமா காதியானிகள் புதிய நபித்துவம் வாதுறாங்க, மிர்சா குலாம தங்களுடைய நபியா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி வருவாங்கன்றதுக்கு நிறைய குர்ஆன் வசனங்கள் எடுத்து அவன் தப்பா விளக்கம் சொல்லி சொல்லுவான். இந்த எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் தெரியும்னு அவசியங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னை இறுதி நபின்னு சொன்னாங்க, சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வை இறுதி நபியா நம்பினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தன்னை யாரெல்லாம் நபின்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட சஹாபி போயிட்டு, நீங்க உங்களை நபின்னு சொல்றீங்களே, உங்களை ஆதாரத்தை காட்டுங்க, உங்களோட அத்தாட்சியை காட்டுங்கன்னு கேட்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தன்னை நபின்னு சொன்னவங்களுக்கு எதிராக போர் தான் அறிவிச்சாங்க, போர் செஞ்சாங்க. அப்போ ஒரு பாமர முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. இதுக்கு மாற்றமா பிறகு நபி வருவாங்கங்கிற கொள்கை வழிகேடு என்கிற விஷயம் தெளிவாகிறதுக்கு இது ஒன்று போதும். நீங்க அவன் சொல்ற எல்லா வாதங்களுக்கும் பதில் தெரிஞ்சுதான் பிளன்னு நிராகரிக்க அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒருவன் தன்னை நபி என்று சொன்னால் அவன் வழிகேடன் தான்.
சஹாபாக்களில் யாராவது ஒருவரையாவது ஒருவன் விமர்சித்தால் அவன் வழிகேடந்தான். ஆதாரபூர்வமானது என்று இந்த உம்மத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ்களை யாராவது ஒருவன் தனது அறிவுக்கு முரண்படுது என்று மறுத்தா அவன் வழிகேட்டு தான் இருக்கிறான். இந்த பேசிக் போதுமானது. விபரமாத்தான் தெரியணும் என்று சொன்னா அது யாருக்கும் முழுமையாக சாத்தியம் இல்லை. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், நபியே இந்த வேதத்தை நாங்க உங்களுக்கு இறக்கினோம். எதுக்காக என்று சொன்னா லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த மக்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் பயான் தெளிவு பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேதத்தை நாங்க உங்களுக்கு இறக்கினோம்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட பணி என்னன்னு கேட்டா குர்ஆனை விளங்க பண்ணுவது. அந்த குர்ஆனை யாருக்கு ரசூலுல்லாஹ் விளங்க பண்ணாங்க? லின்னாஸ். அந்த லின்னாஸ் மனிதர்கள் யாருன்னு கேட்டா சஹாபாக்கள் தான். சஹாபாக்களுக்கு குர்ஆன் விளங்கிச்சான்னு கேட்டா விளங்கிச்சின்னு குர்ஆன் சொல்லுது. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆனை சரியா விளங்க வைக்கலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தன்னுடைய வேலையை சரியா செய்யலன்னு ஆகிறது. இன்றைக்கு வந்த ஒருவன் சஹாபாக்களை விட நாங்க தான் குர்ஆனை சரியா விளங்கிக் கொள்வோம்னு சொன்னா அவன் வழிகேடு, அது வழிகேடு. இப்ப ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தி சஹாபாக்கள் விளங்கின முறைக்கு மாற்றமாக ஒருவர் விளக்கம் சொன்னா அது முரண்பாடு. இது எங்களுக்கு குர்ஆன்ல இருந்து தெளிவாகும். இதே போல அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா நபியினுடைய பணியை சொல்கிறான், வல்லதி பாஸபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்துக்கு அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியா பண்ணுவார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அப்ப ரசூலுல்லாஹ்ட பணி என்னன்னு கேட்டா குர்ஆனை ஓதுவது, குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து சஹாபாக்களை தூய்மைப்படுத்தியது. குர்ஆனை ஓதி குர்ஆனுடைய விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த அடிப்படையில சஹாபாக்களை நெறிப்படுத்தியது ரசூலுல்லாஹ்ட வேலை. இப்படி நெறிப்படுத்திய சஹாபாக்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குனதை விட நாங்க குர்ஆன் சுன்னாவை விளங்குவோம் யாராவது வந்தா அவங்க வழிகேடர்கள். ரசூலுல்லாஹ்வால நெறிப்படுத்தப்பட்டவங்க பிழையான வழியில இருந்தாங்கன்னு சொன்னா நீ ரசூலுல்லாஹ்வையும் சேர்த்து குறை சொல்றாய். அப்ப இந்த அடிப்படையை நாங்க புரிந்து கொண்டு, அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டாங்க, அவங்க எந்த வழியில போனாங்க, எந்த எல்லையில நின்றாங்க, எந்த எல்லைக்குள்ள அவங்க ஆய்வு செஞ்சாங்க, எந்த எல்லை தாண்டி அவங்க பேசாம இருந்தாங்க, இவற்றை பார்த்து அந்த அடிப்படையில் நிற்கிறது தான் அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறை. கடைசியாக இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிற, எல்லாரும் அறிஞ்ச சம்பவம் தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மதீனாவுடைய இமாம், மதீனா பள்ளியில் பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து அல்லாஹ் அரசின் மீதானான்னு கேட்கும் வசனத்தை வச்சு அல்லாஹ் அரசின் மீது எப்படி இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல் இஸ்திவாவு மாலூம், அல்லாஹ் அரசின் மீதானான் என்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்க. வ கைபியத்துஹு மஜ்ஹூல், அல்லாஹ் எப்படி இருக்கிறான்ங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லல. வல் ஈமானு பிஹி வாஜிப், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டது அப்படியே நம்புறது எங்களுக்கு கடமை. வஸ்வாலு அன்ஹா பித்ஆ, அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு கேள்வி கேட்கறது பித்அத்து, இவன் பித்அத்கான இவனை பள்ளியை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அரசுல எப்படி இருக்கிறான்னு கேள்வி கேட்கறது பித்அத்துன்னு ஏன் அவங்க சொன்னாங்கன்னா, சஹாபாக்கள் யாருமே இந்த கோணத்தில் கேள்வி கேட்டது கிடையாது. அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே நம்பிட்டு போனாங்க. அதுல கேள்வி கேட்கறது பித்அத்துன்னு சொன்னா சஹாபாக்கள் போன வழியை விட்டுட்டு வேற வழியில போறது அது உங்களை வழிகேட்டுக்கு கொண்டு போகும் என்றதைத்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க. எனவே குர்ஆன் சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். குர்ஆனின் சுன்னாவை நாங்கள் விளங்குறதுக்குரிய அடிப்படை என்னன்னு சொன்னா சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள் யாரெல்லாம் நேரான வழியில போனாங்களோ அந்த ரூட்டை, அந்த பாதையை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். நாங்களாக புது பாதை அமைச்சு நான் குர்ஆனை வச்சுக்குவேன், ஹதீஸை வச்சுக்குவேன், எனக்கு என்ன விளங்குதோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு போகிறார்.
இதுல குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் யாராவது ஒருவன் சொல்ற அடிப்படையில் விளங்குறாங்க. அவங்களுக்கு விருப்பமான ஒரு மௌலவி சொல்றத, அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஆலிஞ்சர் சொல்றத, அவங்களுக்கு விருப்பமான ஒரு சேது சொல்றத, அவங்களுக்கு விருப்பமான ஒரு தரிகா சொல்றத, அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஜமாத் சொல்றதை தான் ஃபாலோ பண்றாங்க. சொல்லிக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ் அங்க ஃபாலோ பண்ணணும். சொன்னங்க யாருமே குர்ஆனை மொழிபெயர்ப்பு கூட வாசிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்பு கூட வாசிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. நான் குர்ஆனையும் சுன்னாவையும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றாங்க, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மௌலவிக்கோ ஜமாத்துக்கோ தரீகாவுக்கோ சேகுக்கோ அல்லாஹ் பொருந்தி கொண்டாண்ட உத்தரவாதம் இருக்குதான்னு கேட்டா இல்லை. அவங்கள அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உத்தரவாதம் எனக்கோ இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்களுக்கோ அல்லது இருக்கக்கூடிய மௌலவிகளுக்கோ அல்லது இந்த அறிஞர்களுக்கோ தரீகாக்களுக்கோ இயக்கங்களுக்கோ இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவாதம் உள்ளவங்க போன ரூட்ல பிழைன்னு சொல்லி எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத இன்றைக்கு உள்ள வழிகேடர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களும் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வால சர்டிபிகேட் கொடுத்து உத்தரவாதப்படுத்தப்பட்டவங்களை விட்டுட்டு இந்த கிறுக்குகளை பின்பற்றிட்டு போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு கருத்தை சொல்றான், சஹாபாக்கள் ஒரு ரூட்ல போயிருக்கிறாங்க, இதுல எதை எடுத்துக்கொள்வது எங்களுக்கு சேஃப்டியானது? இன்றைக்கு இருக்கிறவன் அவனோட சொந்த தேவைக்கு சொல்லியிருப்பான், சொந்த குரோதத்துக்கு பேசியிருப்பான், அவன் ஏதாவது தன்மான பிரச்சனைக்கு பேசியிருப்பான், சுய கௌரவத்துக்கு பேசியிருப்பான். அவங்க மௌத்தா போய்த்தாங்க, சொந்த தேவைக்கு பேசணும் கிடையாது. அவங்கன்னு நாங்க சொல்றது ஒரு சஹாபி எடுத்து அவரை ஃபாலோ பண்றது கிடையாது. ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய எதுவா இருந்துச்சு, பயண பாதை எதுவா இருந்துச்சு, எந்த எல்லையில நின்றாங்க, சில எல்லைகளை தாண்டாம இருந்திருப்பாங்க. கலாக்கதிரா இதுதான் எல்லை, அல்லாஹ்வுடைய பேர் பண்புகளா இதுதான் எல்லை, இந்த எல்லையை தாண்டி போக மாட்டோம்னு ஒரு வரையறையோடு இருந்திருப்பாங்க. அந்த வரையறைகளை தாண்டாம நம்ம போயிட்டோம்னு சொன்னா சொர்க்கம் போனவங்க அல்லாஹ் சொன்ன ரூட்ல போனா நாங்களும் அங்க போகலாம். உத்தரவாதம் இல்லாத வழியில போனோம்னு சொன்னா எங்களுக்கும் உத்தரவாதம் இருக்காது. இந்த ஒரு பேசிக்கை மட்டும் வழிகட்ட அமைப்புகளோ பேர்களோ அவனோட வரலாறோ முழுமையா எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. சொர்க்கம் போற கூட்டம் எது அதை தெரிஞ்சுக்கங்க. அல் ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் அன்றைக்கு எந்த வழிமுறையில இருந்தாங்களோ அந்த வழிமுறையில இருக்கிறவங்க மட்டும்தான் சொர்க்கம் போறவங்க. அந்த ரூட்டை நம்ம தெரிஞ்சு கொண்டு அதுல மட்டும் நாங்க இருந்துட்டோம்னு சொன்னா அதுவே போதுமானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வழிகட்ட சிந்தனைகளுடைய வழிகட்ட அமைப்புகளுடைய சிந்தனை போக்கில் இருந்தும் அவருடைய தாக்கத்திலிருந்தும் என்னையும் உங்களை பாதுகாத்து சஹாபாக்கள் சாலிஹீன்கள் சென்ற சரியான வழியில் சென்று சுவனத்தை அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, மாதம் நடத்தப்பட்டு வருகின்ற மார்க்க வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய மாதமும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி அந்த மாதத்தின் போயா தினத்தில் நடைபெறும் என்பதை இப்பொழுதே உங்களுக்கு நாங்கள் எத்தி வைத்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒரு திட்டத்தை இந்த மஸ்ஜிதூடாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்ற ஒரு நல்ல செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். அதுதான் எங்களுடைய இந்த மஸ்ஜித் நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் ஒரு சமூக மாற்றம் என்பது ஒரு மஸ்ஜிதை மையப்படுத்தி எந்த ஒரு ஊரில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருவதாக இருந்தாலும் அது அந்த ஊரில் உள்ள மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து அந்த மாற்றங்கள் உருவாக்கப்படணும். மக்கள் மஸ்ஜிதோடு இணைக்கப்பட வேண்டும், மஸ்ஜிதோடு பிணைக்கப்பட வேண்டும். எனவே அதனூடாகத்தான் அந்த மக்கள் தர்பியத்திற்குள்ளாக்கப்பட்டு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாம் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மஸ்ஜிதின் ஊடாக பல்வேறு மார்க்க சமூக பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதில் முக்கியமான ஒன்றாக ஒரு லைப்ரரி ஒன்றை இன்றைய தினம் நாங்கள் அங்குரார்ப்பணம்
செய்கிறோம் என்ற அந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் அதற்கான அறிவித்தல்களை நாங்கள் விடுத்திருந்தோம். இந்த மஸ்ஜிதில் அந்த பகுதியில், அந்த கட்டட பகுதியில், அந்த இறுதி பகுதியில் ஒரு சிறிய அளவில் இப்போதைக்கு எங்களுக்கு இயலுமான பொருளாதார வசதி வாய்ப்புகளை அடிப்படையாக வைத்து முடியுமான சகோதர சகோதரிகளுடைய பொருளாதார உதவிகளையும் எடுத்து அவர்கள் ஊடாக பாடசாலை பிள்ளைகளுக்கு தேவையான பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழக பிள்ளைகளுக்கு தேவையான சகலவிதமான புத்தகங்களையும் அந்த லைப்ரரியில், அந்த நூலகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என்ற ஒரு இலக்கை நாங்கள் அடிப்படையாக வைத்து அதில் ஓரளவுக்கு இப்போதைக்கு ஏலெவல், மெட்ஸ், பயோ, அதே மாதிரி ஓலெவல் பாடங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அதே போன்று கிரேட் 10, 9, 8, 7, 6 என்று அந்த 6 வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கான புத்தகங்களை இதுவரைக்கும் போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நேசரி வரும் வரைக்கும் உள்ள அந்த பாடத்திட்ட நூட்களையும் இன்ஷா அல்லாஹ் போடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாம் மார்க்க அறிவோடு இந்த மக்களை தொடர்புபடுத்த வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் தான். அதே நேரம் நாங்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய நூட்களையும் இந்த லைப்ரரியில் இணைத்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த லைப்ரரியையும் இந்த பயானுக்கு வந்த ஆண்களும் பெண்களும் ஒரு தடவை பார்த்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். அதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அதில் இன்னும் நிறைய வெற்றிடங்கள் இருக்கிறது. பல இஸ்லாமிய புத்தகங்களும் பாடசாலை நூட்களும் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இயலுமானவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தந்துதவி அல்லது நீங்களாகவே புத்தகங்களை வாங்கி எங்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யலாம். அதே போன்று அந்த லைப்ரரிக்கு என்று படிக்கின்ற வருகின்ற மாணவர்கள், அந்த வாசகர்களுக்கான ஃபேன் வசதிகள் தேவைப்படுகின்றன. எனவே 2 ஃபேன்கள் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. கதிரை மேசைகள் வாங்கி போட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் இது போன்ற சில அடிப்படை தேவைகள் பூர்ணப்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அந்த நூலகத்தை இன்று முதல் பாவனைக்காக விட்டிருக்கிறோம். மேலதிக தகவல் என்னவென்றால், இன்ஷா அல்லாஹ் எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. மக்ரிபு தொழுகை முதல் இரவு 9 மணி வரைக்கும் இந்த ஸ்லாஹ பகுதியில் உள்ள எந்த பிள்ளையாக இருந்தாலும், சிலருடைய வீடுகளில் படிக்கிற சூழல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நெருக்கடியான ஒரு நிலை இருக்கலாம். அப்படியான பிள்ளைகள் நம்முடைய இந்த பள்ளிவாயலுக்கு வருகை தந்து அந்த கட்டட பகுதியில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுகின்ற, சுய கற்றலில் ஈடுபடுகின்ற அந்த வேலையை பிள்ளைகளுக்கு நாங்கள் திறந்து விடுகிறோம். எனவே மக்ரிபு முதல் 9 மணி வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பையும் உங்களோட பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி பயன்படுத்துகின்றவர்களுக்கு போதிய அளவு பயிற்சி நூட்கள் உள்ளன. அந்த பயிற்சி நூட்களில் அவங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் தேவை என்றால் அதை பிரதி எடுப்பதற்காக, போட்டோ காப்பி பண்ணுவதற்காக ஒரு போட்டோ காப்பி மெஷின் ஒன்றை வாங்கி போடுகின்ற ஒரு திட்டமும் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான பொருளாதார நெருக்கடி காரணமாக இன்னும் அது கைகூடவில்லை. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் உங்களுடைய ஒத்துழைப்புகளோடு அந்த பணியையும் நாம் செய்ய காத்திருக்கிறோம். மூன்றாவதாக, பாடசாலைகளில் தவணை பரீட்சைகள் நடைபெறும். 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை. அந்த தவணை பரீட்சைகள் நடைபெறுகிற போது முன்கூட்டியே அந்த தவணை பரீட்சைகளுக்கான மாவட்ட ரீதியான பரீட்சை மொடல் பேப்பர்ஸ் இப்பொழுது நிறைய இன்டர்நெட்டுகளில் வந்து கொண்டிருக்கிறது, வெப்தளங்களில். எனவே அவற்றை மாவட்ட ரீதியாக நாங்கள் பிரதி எடுத்து இந்த பகுதி, இந்த கட்டட தொகுதியில், இந்த பள்ளிவாயல் பகுதியில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு எக்ஸாம் ஒன்று அந்த பேப்பரை பிரதி எடுத்து கொடுத்து அவங்கள செய்ய ஊக்கப்படுத்தி அந்த பரீட்சைக்கு தயார்படுத்துகிற ஒரு திட்டத்தையும்
நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேர் உதவியினாலும் அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் பொருளாதார ஏனைய உதவிகளினாலும் இது போன்ற பல்வேறு மார்க்க சமூக பணிகளை செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அனைவரும் தவறாமல், அது சிறிய ஒரு விதையை நாங்கள் விதைத்திருக்கிறோம், அது பெரிய ஆழ விருட்சமாக இன்ஷா அல்லாஹ் வளர்வதற்கு துஆ செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹ்.